எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிற்குள் நுழைகிறேன். இன்று நாம பார்க்க போறது என்னன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சாப்டர் 12 இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். அதே போல சார்ஜ் பிரேமிங் பத்தியும் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக இந்த லெக்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி திரு பாலமுருகன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க மாவட்ட நீதிபதி தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் வசதிக்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மாவட்ட நீதிபதிகளுக்கான இதாக இருந்தா கூட பொதுவாக வழக்கறிஞர்கள் இதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, மேலும் சட்ட மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எப்போதுமே நான் என்னுடைய வகுப்புகளில் மிகவும் அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்பது வழக்கம். ஏன்னா அப்பதான் புரிதலுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அடிப்படையில் இன்னைக்குமே இந்த கிளாஸை மிகவும் அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத நினைச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன். சீனியர்ஸ் மூத்த வழக்கறிஞர்கள் இருந்தா தயவு செய்து என்னை பொறுத்தருங்க. டாபிக் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். ஸோ அதனால முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிரிமினல் கோட்ஸ்லாம் நம்ம நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது. கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்தியாவில் என்னென்ன கிரிமினல் கோட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செக்ஷன் 6 ஆஃப் சிஆர்பிசி சொல்லுது. ஸோ செக்ஷன் சி நம்ம பார்த்தோம்னா அது என்னென்ன கோர்ட் கிரிமினல் கோர்ட் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிசைட்ஸ் தி ஹை கோர்ட்ஸ் அண்ட் த கோர்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் எனி லா அதர் தேன் திஸ் கோர்ட் தேர் ஷல் பி இன் எவரி ஸ்டேட் தி ஃபாலோவிங் கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ் அப்படின்னு அது ஆரம்பிக்குது. ஸோ இந்த செக்ஷன் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் உள்ளது. அந்த உயர் நீதிமன்றம் அல்லாது சிஆர்பிசி அல்லாத மற்ற சட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அல்லாது, அதாவது ஸ்பெஷல் கோர்ட்ஸ் சிறப்பு நீதிமன்றங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் அல்லாது இந்த கீழ்கண்ட நீதிமன்றங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. அந்த மாதிரி என்னென்ன கோர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கோர்ட்ஸ் ஆஃப் செஷன், ரெண்டாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுவே மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அடுத்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த மாதிரி 4 வகையான அடிப்படை கட்டமைப்புகள் குற்றவியல் வழக்குகளை பொறுத்து அமைந்திருக்கிறது. அதை நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, இது மாவட்ட நீதிபதி தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்றோம். ஸோ இது மாதிரி கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் நான் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரசன்டேஷன் தயார் செய்திருக்கேன். அதனால இந்த அடிப்படை கட்டமைப்பு நமக்கு குற்றவியல் நீதிமன்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ட் ஆஃப் செஷன், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுவே மெட்ரோபாலிட்டன் ஏரியாவா இருந்தா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அடுத்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் இஸ் அபாலிஷ்ட். ஸோ அது இப்போ எங்கேயுமே கிடையாது. ஒன்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு. ஸோ இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஐபிசி அஃபென்ஸுகளாகட்டும் அல்லது சிறப்பு சட்டங்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களாகட்டும், அதை எந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம், அதாவது விசாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம செக்ஷன் 26 பார்க்கணும். செக்ஷன் 26 ஆஃப் தி சிஆர்பிசி என்ன சொல்லுது அப்படின்னா, கோர்ட்ஸ் பை விச் அஃபென்சஸ் ஆர் ட்ரையபிள், எந்தெந்த அஃபென்சஸ் எந்தெந்த நீதிமன்றங்கள்லாம் ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிக்கிறாங்க. 26 ஏ பி அப்படின்னு 2 பிரிவு இருக்காது. ஏ என்பது ஐபிசியின் கீழான குற்றங்களை எந்தெந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. பி என்பது ஐபிசி அல்லாத மற்ற சிறப்பு குற்றவியல் சட்டங்கள், ஸ்பெஷல் லான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் லா கீழே வரக்கூடிய குற்றங்களை எந்தெந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிறத சிஆர்பிசி சொல்லுது. ஏற்கனவே நம்ம செக்ஷன் 4 and 5 பார்த்தோம்னா 4 and 5 சொல்லியிருக்கோம். இந்தியாவில் உள்ள எந்த குற்றமாக இருந்தாலும் அது பொதுவாக குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சிஆர்பிசியின் கீழே தான் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே செக்ஷன் 4 and 5 இருக்கு. ஸ்பெஷல் லா, அதாவது ஒரு ஸ்பெஷல் லா ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பொறுத்து மட்டும் நம்ம
அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே 4 and 5 இருக்கு. அது ஒரு ப்ரிலூட், அதை மனசுல வச்சுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்க வந்து செக்ஷன் 26ல எந்தெந்த நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து அஃபென்சஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. அதுல ஐபிசி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நீதிமன்றங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 26A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை கோர்ட், கோர்ட் ஆஃப் செஷன் ஆர் எனி அதர் கோர்ட் பை விச் சச் அஃபென்ஸ் இஸ் ஷோன் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் டு பி ட்ரைபிள். ஸோ இந்த மாதிரி 3 வகையான கட்டமைப்புகள்ல நம்ம வந்து விசாரிக்கலாம். ஒன்று உச்சநீதிமன்றம், 2வது மாவட்ட அமர்வு நீதிமன்றம், 3வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த 3 வகையான நீதிமன்றங்கள் வந்து விசாரணை பண்ணலாம். அதை வந்து எந்தெந்த அஃபென்ஸை விசாரிக்கணுங்கிறத பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் தி சிஆர்பிசியை பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கேயே இண்டிகேட் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு எல்லாம் தெரியாது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னா என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கு, காகனைசபிளா நான் காகனைசபிளாங்கிறது, பெயிலபிளா நான் பெயிலபிளாங்கிறது, ட்ரைபிள் பை ஹூம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல 2 பார்ட் உண்டு, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 வந்து ஐபிசி அஃபென்சஸை பற்றியும், பார்ட் 2 வந்து மற்ற சிறப்பு சட்டங்களில் சொல்லப்பட்டுள்ள குற்றங்கள் குறித்தும் நம்ம அதை பார்க்கணுங்கிறது நம்ம தெரிந்த விஷயம் தான். அதை நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்ல. அடுத்ததாக இப்ப நீங்க இந்த பில பார்த்தோம்னா, எனி அஃபென்ஸ் அண்டர் எனி அதர் லா shall when any court is mentioned in this behalf in such law be tried by such court and when no court is so mentioned may be tried by அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஸ்பெஷல் லாவில் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த அஃபென்ஸுக்கு இந்த நீதிமன்றம் தான் அதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அந்த சட்டத்திலேயே சொல்லியிருந்தா அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட நீதிமன்றம் அதை விசாரிக்கணும். அப்படி சொல்லல அப்படின்னா நம்ம எங்க வந்துடணும், 26B வந்துடணும். 26Bல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்னென்ன நீதிமன்றங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றம், 2வது எனி அதர் கோர்ட் பை விச் சச் அஃபென்ஸ் இஸ் ஷோன் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் டு பி ட்ரைபிள். ஸோ முதல் ஷெட்யூல்ல சொல்லியிருக்கிற மாதிரி எந்த நீதிமன்றத்தால் அது வந்து விசாரிக்கத்தக்கதோ அந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் வரிசையா போட்டிருப்பாங்க. செக்ஷன் 107ல ஆரம்பிச்சு 511 வரைக்கும் போட்டிருப்பாங்க. அது எந்த கோர்ட்டால ட்ரை பண்ண வேண்டியது. அதே போல பார்ட் 2ல பார்த்தோம்னா அஃபென்சஸ் பொறுத்து 3 கிளாசிபிகேஷனா பிரிச்சு 3 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய வழக்கு, 3 வருடங்களிலிருந்து 7 வருடங்கள் வரை விசாரிக்கணும். அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள் 3ஆக பிரித்து அது எந்தெந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கணுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு குமுலேட்டிவா படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மொத்தமாக விசாரிக்கக்கூடிய வகையில ஒரு குற்றம் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட், எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன், இப்படி 2ஆ கிளாசிஃபை பண்ணிடலாம். ஸோ அது ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட்டா எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷனாங்கிறத நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீதிமன்றத்துல நம்ம வந்து வழக்க தொடரும். ஸோ இப்ப நம்ம மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம், ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும், எல்லாருடைய மனதிலும் எழும். மேஜிஸ்ட்ரேட்னா யாரு? ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு பார்த்துருக்கோம். இப்போ மேஜிஸ்ட்ரேட்னா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதற்கான விளக்கம் வந்து செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 3 ஆஃப் தி சிஆர்பிசி. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா செக்ஷன் 3 in this code na CRPC, any reference without any qualifying words to a magistrate shall be construed unless the context otherwise requires in relation to an area outside a metropolitan area as a reference to a judicial magistrate. இப்போ சட்டத்துல வெறும் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தா அவரை வந்து நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் எடுத்துக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக கருதக்கூடாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா அதுலயே இண்டிகேட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா பண்ணிடும். இது வந்து அதர் தேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதுவே மெட்ரோபாலிட்டன் ஏரியாவா இருந்தா அது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். அடுத்தது, எனி ரெஃபரன்ஸ் டு a magistrate of the second class shall in relation to area outside a metropolitan area be construed as a reference to a judicial magistrate of the second class. So magistrate of the second class ன்னு சொல்லிட்டாலே நீங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ல அந்த மாதிரி இல்ல, மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி செகண்ட் கிளாஸ்னு இல்ல, ஒன்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், அது அதர் தேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தா
அவர் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ்னும், அதுவே மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னும் கருதணும். அடுத்தது, எனி ரெஃபரன்ஸ் டு a magistrate of the first class shall, in relation to a metropolitan area, be construed as a reference to a metropolitan magistrate exercising jurisdiction in that area. சப்போஸ் எங்கேயாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்காங்க, அது குறித்து ஒரு விசாரிக்க வேண்டிய விஷயம், அது வந்து ட்ரையலாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது நடைபெற வேண்டும் என்றால் அது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதை வந்து என்ன சொல்லணும், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக கருத வேண்டும். இன் ரிலேஷன் டு எனி அதர் ஏரியா be constituted as a reference to a judicial magistrate of the first class. ஸோ அந்த மாதிரி சொல்லாத பட்சத்துல மற்ற ஏரியா, மெட்ரோபாலிட்டன் ஏரியா தவிர மற்ற ஏரியாக்கள்ல நம்ம வந்து அதை என்னன்னு சொல்லணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது, எனி ரெஃபரன்ஸ் டு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் இன் ரிலேஷன் டு மெட்ரோபாலிட்டன் ஏரியா be constituted as a reference to the chief metropolitan magistrate exercising jurisdiction in that area. ஸோ இப்போ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்ம எங்கேயாவது சட்டத்தில் படிக்கும்போது அது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதை சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3:2 இது வரைக்கும் நம்ம பார்த்தது 3:1. இப்போ 3:2 என்ன சொல்றாங்கன்னா, இன் திஸ் கோட் unless the context otherwise requires any reference to the court of a judicial magistrate shall in relation to a metropolitan area be considered as a reference to the court of metropolitan magistrate for that area. இந்த இடத்துல நீங்க இந்த கோடுன்னு இவங்க மீன் பண்றது வந்து சிஆர்பிசி. இந்த கோடுல ஏதாவது ஒரு இடத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கருதணும். அடுத்தது, அன்லெஸ் த கான்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ். மிஸ்டர் பாலசுப்ரமணியன், மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சார் சொல்லுங்க சார். நீங்க என்ன ஹோஸ்ட் ஆக்கிருக்கீங்க, என்ன ரிமூவ் பண்ணிடுங்க, எனக்கு அந்த இது வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே அட்மிட் பண்ணி வந்துடுது. ஆமா, அத நீங்களே பாத்துங்க. ஓகே சார். சரி, இப்ப இது வந்து நம்ம சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறோம். இதுவே வேற சட்டமாக இருந்தா, சிஆர்பிசி தவிர மற்ற சட்டங்கள்ல வந்து இப்ப மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி 3:3 சொல்லுது. செக்ஷன் 3:3, unless the context otherwise requires any reference in any enactment passed before the commencement of this code. அதாவது 1973 கோடு வருவதற்கு முன்பு ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுல to a magistrate of the first class அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் ஆர் த தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ்ன்னு எடுத்துக்கணும். ரெசிடென்சி மேஜிஸ்ட்ரேட், சீஃப் ரெசிடென்சி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கருதணும். டு எனி ஏரியா விச் இஸ் included in a metropolitan area as a reference to such metropolitan area and any reference to a magistrate of the first class or of the second class in relation to such area shall be construed as a reference to the metropolitan magistrate exercising jurisdiction in such area. So இது மாதிரி இப்படித்தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 3 சொல்லுது. எதுக்காக நம்ம வந்து இதை மெனக்கட்டு இந்த செக்ஷனை சொல்றோம்னா, இப்ப சமீப காலத்துல இந்த பர்த் அண்ட் டெத் ஆக்ட்னு ஒரு சட்டத்துல நம்ம மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பர்த் சர்டிபிகேட் கேட்டு போட்டுட்டு இருப்போம். அதை வந்து அதுல பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்திருப்பாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது நம்ம உயர்நீதிமன்றம் இந்த செக்ஷன் 3 பயன்படுத்தி தான் என்ன சொல்றாங்க, அது வந்து நிர்வாக நீதித்துறை நடுவர் தானே, நீதித்துறை நடுவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில அது குறித்து ஒரு கேள்வி மாவட்ட நீதிபதி தேர்வுல வரக்கூடும் என்பதனால இந்த செக்ஷன் 3 வந்து நான் கொஞ்சம் எலாபரேட்டாவே சொல்லியிருக்கேன். ஸோ இது மீண்டும் ஒரு முறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு வரக்கூடிய இடத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து 2 விதமா நம்ம டீல் பண்றாங்க. ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் ஒன்று, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று. ஸோ ஜுடிஷியல் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம எடுத்துக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பர்த் அண்ட் டெத் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், இட் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக தான் கருதணுங்கிறது தான் நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடணும்.
ஏன்னா அதுவும் ஒரு தேர்வுல வந்து கேள்வியாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பல சமயங்கள்ல நம்ம பிராக்டிஸ்ல பார்க்கக்கூடிய நீதிமன்றங்களை தவிர சட்டத்துல என்னென்ன நீதிமன்றங்கள் இருக்குன்னு நம்ம பாக்குறது இல்ல. அதனால சட்டத்துல இருக்கிறத படிச்சுக்கணும், அதுலதான் கேள்வி வருங்கிறதுனால அதை பத்தி நான் சொல்லிடணும் அப்படின்னு இந்த சொல்றேன். ஸோ கோர்ட் ஆஃப் செஷன் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 9 வந்து சொல்லுது. இந்த கோர்ட் ஆஃப் செஷன்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, செக்ஷன் 9 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, the state governments will establish a court of session for every sessions division. ஸோ ஒரு ஸ்டேட் வந்து செஷன்ஸ் டிவிஷனாக பிரிச்சிருவாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை செஷன்ஸ் டிவிஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து வருவாய் கிராமம். அதாவது இப்ப நம்ம வருவாய் மாவட்டம் சொல்றோம் இல்லையா, ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட். அந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட ஒத்தே போகுது. அதனால அந்த செஷன்ஸ் டிவிஷன்ங்கிறதும் ஒரு வருவாய் மாவட்டம்ங்கிறதும் ஒத்து போறதுனால நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் ஒரு செஷன்ஸ் டிவிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் நெசசரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நமக்கு அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப அந்த கோர்ட் ஆஃப் செஷன் அப்படிங்கிறது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கறத அது ஃபர்தரா சொல்றாங்க. எவ்ரி கோர்ட் ஆஃப் செஷன் ஷல் பி பிரசிடெட் ஓவர் பை a judge to be appointed by the high court. ஸோ ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் இருந்ததுன்னா அந்த கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ஒரு ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு மூலமாக வந்து ப்ரொசீட் பண்ணப்படணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க சிஆர்பிசியில பாத்தீங்கன்னா 2 விதமான பதங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா மேஜிஸ்ட்ரேட், இன்னொன்னு கோர்ட் ஆர் ஜட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம மேஜிஸ்ட்ரேட்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் செக்ஷன் 3ல. ஸோ ஜட்ஜ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது செஷன்ஸ் ஜட்ஜ் தான் குறிப்பிடும். அதே போல கோர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாலும் அது செஷன்ஸ் கோர்ட்டை தான் குறிப்பிடும். அப்படியாக நம்ம இதை பொருள் கொள்ளணும். அதுதான் இந்த 9(2) நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கு. இது ஒரு மாவட்ட நீதிபதி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி, அதனால அதை சொல்றேன். அந்த ஹைகோர்ட் மே ஆல்சோ அப்பாயிண்ட் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜஸ் அண்ட் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜஸ் டு எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இன் கோர்ட் ஆஃப் செஷன். ஸோ அப்ப அப்பார்ட் ஃப்ரம் அ கோர்ட் ஆஃப் செஷன் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜும் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜும் ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 9லயே சொல்லிடுறாங்க. ஸோ அப்ப நீங்க கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செஷன்ஸ் டிவிஷனுக்கு ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் தான். அந்த ஒரு கோர்ட் ஆஃப் செஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பகிர்ந்தளிக்கிறோம். யாருக்கு பகிர்ந்தளிக்கிறோம்னா அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜுக்கும் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜுக்கும் பகிர்ந்தளிக்கிறோம். அதனாலதான் கோர்ட் ஆஃப் செஷனை பொறுத்த வரைக்கும் பிடிஜே பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜ் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. இப்போ அது பெயிலாக இருக்கட்டும் அல்லது வந்து வழக்குகளை ஏற்பது, அதாவது நம்பர் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வழக்குகள் ஏற்பதாகட்டும் அவர்கிட்ட தான் போய் நம்ம ஃபைல் பண்ணோம். அவங்க ஃபைல் பண்ண பிறகு அவர் நம்பர் பண்ண பிறகு he will make over the cases to additional district judges and assistant sessions judges. ஸோ அப்படித்தான் வழக்குகள் வந்து மற்ற நீதிமன்றங்களுக்கு செல்லும். ஸோ அந்த வகையில நம்ம வந்து ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் அப்படிங்கிறது ஒரு செஷன்ஸ் டிவிஷனுக்கு ஒண்ணுதான். அந்த ஒண்ணுல பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகள் அந்த அந்த நீதிமன்றத்தினால் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அதே அதிகாரத்தை மற்ற நீதிமன்றங்களும் வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த இந்த விஷயத்த நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ட்ரையல் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன சொல்றாங்க, இட் should be triable either by a magistrate or by a court of session அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்த விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ ட்ரையலுக்கு முன்னாடி ப்ரீ ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ரீ ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்னா இனிஷியேஷன் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அ கோர்ட். நீதிமன்றத்துல ஒரு வழக்கை எப்படி கொண்டு வந்து சேர்த்துறது, நீதிமன்றம் அதை எப்படி தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது டேக்கிங் காக்னைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபெண்டர் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுலாம் நம்ம சொல்லுவாங்க, உச்சநீதிமன்றத்துல சொல்லுவாங்க. அதுக்குள்ளலாம் நம்ம போக தேவையில்லை. இப்போதைக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டேக்கிங் காக்னைசன்ஸ் அப்படிங்கிறத ஒரு இனிஷியேஷன் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அ கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிற அளவுல மட்டும் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுல யாரு காக்னைசன்ஸ் எடுக்கணும், ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வரும் பொழுது யார் காக்னைசன்ஸ் எடுக்கணும், எப்படி எல்லாம் காக்னைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 190 சொல்லுது. செக்ஷன் 190 சிஆர்பிசி சொல்லுது. அதுல நம்ம பார்த்தோம்னா காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி வந்து காக்னைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த செக்ஷன் சொல்லுது. இதுல செக்ஷன் சப்செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா
சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். திஸ் சாப்டர்ங்கிறது வந்து இனிஷியேஷன் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் தி கோர்ட். ஸோ அந்த சாப்டர் வந்து நம்ம சாப்டர் 14 நினைக்கிறேன், சாப்டர் 14. ஸோ அந்த சாப்டர் 14ல இருக்கக்கூடிய மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து, அந்த மற்ற கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம பின்னாடி எலாபரேட்டா பார்க்க போறோம். அதை தான் நம்ம லிமிடேஷன்ஸ்னு நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்பப்பெல்லாம் உங்க நீதிமன்றம் வந்து தன்னுடைய ஆள்வரையை உபயோகிக்க முடியாது, எப்பப்பெல்லாம் அது வந்து தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். ஸோ அப்ப நான் அதை பத்தி விளக்கமா சொல்றேன். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 190ல சொல்லும் போதே சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரொவிஷன்ஸை பொறுத்து இந்த ப்ரொவிஷன் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சாப்டர்ல செக்ஷன் 190ல ஆரம்பிச்சு 199 வரைக்கும் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம், எக்ஸப்ட் ஃபியூ. அதை மற்றதெல்லாம் நம்ம ஒன்று ரெண்டு தேவையில்லாத விட்டுட்டு மற்றெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அந்த 190 அண்ட் 190ல இருந்து 199ல இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் ஸ்பெஷலி எம்பவர்ட் இன் திஸ் பிகாப் அண்டர் சப்செக்ஷன் 2 மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ். ஸோ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸோ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸோ காக்னிசன்ஸ் எடுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸா இருந்தால் அவருக்கு ஸ்பெசிபிக் ஆத்தரைசேஷன் வேணும். அந்த ஆத்தரைசேஷன் யார் கொடுக்கணும்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ணணும். இதுவே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சிஎம்எம் பண்ணணும். ஸோ அதுதான் அதை சொல்றாங்க. ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கிளாஸ் கிடையாது, ஒன்லி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான். ஸோ அதனால அந்த கொஸ்டின் இங்க வரப்போறது இல்லை. ஸோ இங்க என்னென்ன எப்படி எல்லாம் அவங்க காகனைசன்ஸ் எடுக்கலாம், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ எப்படி காகனைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்பான் ரிசீவிங் அ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விச் கான்ஸ்டிட்யூட் சச் அஃபென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம செக்ஷன் 2Dல பார்த்துருப்போம். கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க செக்ஷன் 2Dல. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம காமன் பார்லன்ஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட்னா பொதுவாக எல்லா போலீஸ்ட்டு கொடுக்குறதையும் கம்ப்ளைண்ட்னு நம்ம சொல்லுவோம். பட் லீகல் பார்லன்ஸ்ல கம்ப்ளைண்ட்னா மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கறதுக்கு பேர் தான் கம்ப்ளைண்ட். அது வந்து ஒரு நோன் ஆர் அன்னோன் பர்சன் மேல வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம். அதுதான் அந்த கம்ப்ளைண்டோட நோக்கம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நீதிமன்றத்தில் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக நீதிமன்றம் வந்து தன்னுடைய ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணலாம். அடுத்தது அப்பான போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் சச் ஃபேக்ட்ஸ். ஸோ அப்போ இங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து நேரடியாக புகார் அளிக்க இயலாத சூழ்நிலையில் அல்லது ஒரு காகனைசபிள் அஃபென்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நேரடியாக போய் போலீஸ்கிட்ட புகார் கொடுப்பாங்க. அந்த புகார் வந்து முதல் தகவல் என்று கருதப்படும். அதை வந்து நம்ம புகார் அப்படின்னு சட்டத்துல சொல்வதில்லை, அதை நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை செக்ஷன் 154 கீழே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டா ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்டர் 12ல சொல்லியிருக்க வகையில இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி கடைசியாக 173ல அவர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவார். அது போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த போலீஸ் ரிப்போர்ட் அடிப்படையிலையும் நீதிமன்றம் வந்து காகனைசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத 191B சொல்லுது. அதுக்கு அடுத்தது அப்பான் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் எனி பர்சன் அதர் தேன் அ போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அப்பான் ஹிஸ் ஓன் நாலேஜ் தட் சச் அஃபென்ஸ் ஹஸ் பீன் கமிட்டட். ஸோ இது வந்து சுவோ மோட்டோ பவர் ஆஃப் த கோர்ட். ஸோ கோர்ட் என்ன பண்ணலாம், போலீஸ் ரிப்போர்ட் அல்லாம இன்ஃபர்மேஷன் வந்தது அதை அடிப்படையாக கொண்டோ அல்லது தனக்கு தெரிந்த விவரங்களில் கொண்டோ வந்து காகனைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இந்த செக்ஷன்ல செக்ஷன் 190ல ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் எப்படியெல்லாம் ஒரு வழக்கினை கோப்பிற்கு எடுப்பது, அதாவது தன்னுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்வது, அல்லது ஒரு கிரிமினல் செட் த லா இன் மோஷன் சொல்றோம் இல்லையா, கிரிமினல் லா வந்து செட் இன் மோஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி வந்து நம்ம பண்றது, இந்த வகைகளை பண்ணலாம். ஸோ 3 வகையில பண்ணலாம். ஒன்னு கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி, ரெண்டாவது போலீஸ் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி, மூணாவது சுவமோட்டாவை பண்ணலாம். ஸோ இந்த வகையில நீதிமன்றம் எடுக்கலாம். இது போல கோர்ட் ஆஃப் செஷன் எடுக்க முடியுமா, காகனைசன்ஸ் டைரக்டா எடுக்க முடியுமா அப்படின்னா டைரக்டா எடுக்க முடியாது. அதுதான் செக்ஷன் 193 சொல்லுது. காகனைசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை கோர்ட் ஆஃப் செஷன். ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் அதாவது மாவட்ட அவம நீதிமன்றம் எப்படி வந்து காகனைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறது இதுல சொல்றாங்க. எக்ஸப்ட் as otherwise expressly provided by this court or by any other law for the time being in force, no court of session shall take cognizance of any offence as a court of original jurisdiction unless the case has been committed to it by a magistrate under this court. ஸோ இதை வந்து தெளிவா சொல்லிடுறாங்க. என்னது, நோ கோர்ட் ஆஃப் செஷன், இது நெகட்டிவ்ல ஆரம்பிக்குது. ஸோ எனி ப்ரொவிஷன் நெகட்டிவ் கொன்னோட்டேஷன்ல ஆரம்பிச்சாவே அது மேண்டேட்டரின்னு கருதணும்.
அது மட்டும் அல்லாம நோ கோர்ட் ஆஃப் செஷன் ஷல்னு போட்டாங்க. ஸோ அப்போ இது மேண்டேட்டரி. டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ் as a court of original jurisdiction. So original jurisdiction is barred under section 193. So இந்த மாதிரி இப்ப மேஜிஸ்ட்ரேட் எடுக்கிறாரு இல்லையா காக்னிசன்ஸ், upon complaint, upon police report and upon his own knowledge or information furnished by any other person other than a police officer அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. அது போல ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும் தான் கன்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அவர் மட்டும்தான் காக்னைசன்ஸ் எடுக்க முடியும். காக்னைசன்ஸ் எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 207லயோ 208லயோ வந்து காப்பி கொடுத்து அந்த காப்பீஸ் கொடுத்த பிறகு 209ல கமிட்டல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கமிட்டல் பண்ண பிறகு இந்த கோர்ட் வந்து வில் டேக் காக்னிசன்ஸ். எது கோர்ட் ஆஃப் செஷன் வில் டேக் காக்னிசன்ஸ். அப்ப இது வந்து ஒரு அப்சல்யூட் ரூலா. அதுக்கு முன்னாடி போவோம், அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, நீதிமன்றம் வந்து கமிட்டலுக்கு பிறகுதான் தன்னுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அதர்ஸ் 2014 3 SCC 92. இது வந்து ஒரு 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த காக்னைசன்ஸ் பத்தி. எப்படி வந்து நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுக்கலாம், கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி இந்த வழக்குல ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அதர்ஸ் 2014 3 SCC 92 அப்படிங்கிற வழக்குல ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது 5 ஜட்ஜஸ் பெஞ்ச். அதனால இந்த ஜட்ஜ் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த செக்ஷன் 193ல சொன்னபடிக்கு நீங்க கமிட்டல் பண்ணாம வந்து ஒரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஆஃப்டர் தி கமிட்டல் இவர் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை கோர்ட் ஆஃப் செஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹர்தீப் சிங் கேஸ்ல சொல்றாங்க. இது எந்த இதுல சொல்றாங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல வழக்கு கமிட்டல் ஆகி வந்த பிறகு ஒரு புதிதாக ஒரு அக்யூஸ்ட சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது அதுக்காக விடையளிக்கும் போது இந்த சொல்றாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் பொழுது இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் நான் சொல்றேன். அது வந்து தரம்பால் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2014 3 SCC பேஜ் நம்பர் 306. இந்த ரெண்டு வழக்குமே வந்து ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி, ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. ஸோ இரண்டையுமே படித்தாதான் உங்களுக்கு ஒரு தெளிவான இது வரும். அது எப்படின்னா இந்த தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க, அதுவும் 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் தான். அதுல என்ன பண்றாங்கன்னா நீங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு அக்யூஸ்ட ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விய ஒரு அமர்வு வழக்குல கமிட்டல் பண்ணுவதற்கு முன்பு மேஜிஸ்ட்ரேட் ஒரு அக்யூஸ்ட சேர்த்த முடியுமா 319 பவரை யூஸ் பண்ணி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு விடையளிக்கிறாங்க. அதன் பிறகு கமிட்டல் ஆகி வந்துருது. கமிட்டல் ஆகி வந்த பிறகு இவங்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, கமிட்டல் இல்ல, அந்த அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் கமிட்டல் இல்ல அப்படிங்கும்போது அமர்வு நீதிமன்றம் வந்து எடுக்கலாமா, ஒரு அக்யூஸ்ட சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. அதுக்கான பதிலாக ஹர்தீப் சிங் வழக்கு பதில் சொல்லுது. ஸோ இந்த இரண்டு வழக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. ஸோ இரண்டு வழக்குமே நீங்க படிங்க. அதுக்கு வந்து நான் ரொம்ப இதாக ரொம்ப சீரியஸா வந்து ஐ ரெக்கமெண்ட் தட். ஸோ அது ரெண்டையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விடை கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே வந்து ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட் போட்டாரு. இப்போ டிஃபமேஷன் வழக்குல வந்து கோர்ட் ஆஃப் செஷன் டைரக்டா எடுக்குது காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ டிஃபமேஷன் வழக்குல டைரக்டா கோர்ட் ஆஃப் செஷன் காக்னிசன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. என்னன்னா டிஃபமேஷன் வழக்குல இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இப்ப நீங்க 199ல 1 பார்த்தோம், சப்செக்ஷன் 1 சைட்டேஷன்ஸ் பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் வந்து இந்த பிபிடி வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவேன், அப்ப அதெல்லாம் சைட்டேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்ப வந்து நீங்க சொல்ற விஷயங்களை கேட்டால் மட்டும் போதுமானது. அதை வந்து நீங்க எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த வகுப்பு முடிந்த உடனே உங்களுக்கு அந்த போதிலா அகாடமி மூலமாகவே உங்களுக்கு இந்த சைட்டேஷன்ஸ், இந்த நான் போட்டிருக்கிற நோட்ஸ் அப்படியே சர்க்குலேட் பண்ணுவேன், அப்படியே நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அதனால நீங்க காது கொடுத்து மட்டும் கேளுங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் பை ரைட்டிங் டவுன். எழுதி எழுதி இது டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ 199 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நோ கோர்ட் ஷல் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் an offense punishable under chapter 21 of the Indian Penal Code except upon a complaint made by some person aggrieved by the offense. ஸோ இந்த 199 என்ன சொல்லுது அப்படின்னா,
நீங்க டிஃபமேஷன் வழக்குகளை பொறுத்த மட்டும் யாராவது ஒரு நபர், அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு யாராவது பாதிக்கப்பட்ட நபர் வந்துதான் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சம் பர்சன் அக்ரிவிட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட குறைவுற்ற சில நபர்கள் தான் வந்து அந்த புகார் கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து காக்னைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 199 சொல்லுது. இட் இஸ் ஃபார் ஆல் டிஃபமேஷன் கேசஸ். இப்ப அவரு நம்ம பார்ட்டிசிபென்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, டைரக்டா காக்னைசன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த 190ல இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் டு தி அதர் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ சப்ஜெக்ட் டு அதர் ப்ரொவிஷன்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2. அந்த சப்செக்ஷன் 2ல தான் நீங்க வந்து டைரக்ட் காக்னைசன்ஸ் வந்து கோர்ட் ஆஃப் செஷன் எடுக்க முடியும். அந்த 199(2) என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். Notwithstanding anything contained in this code, when any offense falling under chapter 21 of the Indian Penal Code is alleged to have been committed against a person who at the time of such commission is the President of India, Vice President of India, Governor of a state, Administrator of a Union Territory, or a Minister of the Union, or of a state, or of a Union Territory, or any other public servant employed in connection with the affairs of the Union or of state in respect of his conduct in the discharge of his public functions, a court of sessions may take cognizance of such offense without the case being committed to it upon a complaint in writing made by the public prosecutor. ஸோ இதுல ரெண்டு இடத்துல சொல்லிடுறாங்க பாருங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நாட் வித்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாட் வித்ஸ்டாண்டிங்னா நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நாட் வித்ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சா இதில் என்ன சொல்லி இருந்தாலும், அந்த சாப்டர்ல என்ன சொல்லி இருந்தாலும் இதை பொறுத்த மட்டில் இது ஒரு எக்ஸெப்ஷன். என்ன, இந்த டிஃபமேஷன் யாருக்கு அகேன்ஸ்டா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் போன்ற ஹை டிக்னிட்டரிஸ் மற்றும் பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் தேர் அபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இது பண்றதுக்கு ஒரு டிஃபமேஷன் ஏற்பட்டால் அப்போ அது வந்து வித்தவுட் த கேஸ் பீயிங் கமிட்டட் டு இட் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்றாங்க. கோர்ட் ஆஃப் செஷன் வந்து தனக்கு வந்து அதை கமிட்டல் பண்ணாத இருந்தாலும் கூட கேன் டேக் காக்னிசன்ஸ். எப்ப, if upon a complaint in writing made by the public prosecutor. ஸோ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் புகார் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கோர்ட் ஆஃப் செஷன் எடுக்கலாம். சிஜேஎம் எடுக்க முடியாது. ஏன் சிஜேஎம் எடுக்க முடியாதுன்னா, சிஜேஎம் இஸ் எக்ஸசைசிங் தி பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், நாட் எக்ஸசைசிங் தி பவர் ஆஃப் கோர்ட் ஆஃப் செஷன். அதனால அதை வந்து சிஜேஎம் எடுக்க முடியாது. இந்த இதை வந்து ஒன்லி கோர்ட் ஆஃப் செஷன் தான் எடுக்க முடியும். சரி, அடுத்தது மற்ற விஷயங்கள் நம்ம வந்து இப்போதைக்கு தேவையில்லை, அதை நம்ம அதை ஜம்ப் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ நம்மளுடைய மெயின் கான்செப்டுக்கு வரும். இப்போதான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 3 விதமான சூழ்நிலைகள்ல நீதிமன்றம் வந்து தன்னுடைய வழக்குல வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ அதை எல்லா கேஸுக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. எல்லா கேஸுக்கும் எடுக்கணும்னா அப்புறம் பெரிய குழப்பம் தான் ஏற்படும். ஸோ அதனால சில கோட்பாடுகள் வச்சிருக்கோம். எந்தெந்த வழக்குகளை யார் யார் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில கோட்பாடுகள் வச்சிருக்கோம். நம்ம நார்மலாக அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், சப்ஜெக்ட் மேட்டர், பெக்குலரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்லாம் நம்ம அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பிரிப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும், கிரிமினல் நடைமுறையில இந்த ஜூரிஸ்டிக்ஷன் நீதிமன்றத்திற்கு எப்படி ஆள்வரை வருகிறது, நீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளை வந்து எந்தெந்த நீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளை வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இனிமே பார்க்க போறோம். அதுதான் நம்மளுடைய இன்றைக்கு முக்கியமான டாபிக். ஸோ அதுல முதல் விஷயம், அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செக்ஷன் 177 சிஆர்பிசி. செக்ஷன் 177 சிஆர்பிசி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் என்கொயரி அண்ட் ட்ரையல். Every offence shall ordinarily be inquired into and tried by a court within whose local jurisdiction it was committed. So every offence, எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அது எந்த நீதிமன்றத்தினுடைய ஆள்வரைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெறுகிறதோ அந்த நீதிமன்றத்தால் தான் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ முதல் விஷயம் என்ன, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அதுதான் டிசைட் பண்ணுது. எதை டிசைட் பண்ணுது, கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷனை டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ஆள்வரைக்கு உட்பட்ட பகுதியில ஒரு குற்றம் நிகழ்ந்திருந்தால் அந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகணும். அதான் அந்த செக்ஷன் 177 சொல்றது. ஸோ அப்ப சீன் ஆஃப் கிரைம் அல்லது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு தான் அந்த ஆள்வரை இருக்கும். எதை பொறுத்து, அந்த அஃபென்ஸை விசாரிப்பதை பொறுத்து இருக்கும்.
அப்ப லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, வித்தின் ஹூஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் இட் வாஸ் கமிட்டட், எதனுடைய லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் இது நடந்ததோ அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து செக்ஷன் 2J சிஆர்பிசி டிஃபைன் பண்ணுது. வாட் இஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறத செக்ஷன் 2J சிஆர்பிசி டிஃபைன் பண்ணுது. லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ரிலேஷன் டு எ கோர்ட் ஆர் மேஜிஸ்ட்ரேட். நான் முன்னே சொன்ன மாதிரி கோர்ட்னா செஷன்ஸ் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். மீன்ஸ் த லோக்கல் ஏரியா within which the court or magistrate may exercise all or any of its or his powers under this code, and such local area may comprise the whole of the state or any part of the state as the state government may by notification specify. So இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது நாடு முழுமைக்கும் இருக்கலாம். இப்ப நீங்க சில சிறப்பு வழக்குகள் நீதிமன்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடு முழுமைக்குமே கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் கேஸ் அப்படின்னா பாம் பிளாஸ்ட் கேஸுக்கு இத்தனை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருப்பாங்க, செஷன்ஸ் டிவிஷன். அதுல வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் அந்த நீதிமன்றம் பண்ணும். எனி பார்ட் ஆஃப் த ஸ்டேட், பார்ட் ஆஃப் த ஸ்டேட்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா, பஞ்சாயத்து, ஒரு முனிசிபி, ஒரு டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, எப்படி வேணா இருக்கலாம். அப்படி பார்ட் ஆஃப் த ஸ்டேட் as the state government may by notification specify. So அப்ப லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு கோர்ட்டோட லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னங்கிறத யார் முடிவு பண்ணோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணோம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? நோட்டிபிகேஷன் போடுவாங்க. இந்த நீதிமன்றம் JM1 சேலம் அப்படின்னா JM1 சேலத்துக்கு இந்தந்த பகுதிகளில் இந்தந்த நிலப்பரப்புகளில் ஏற்படக்கூடிய குற்றங்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து போடுவாங்க. அதன் அடிப்படையில இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கானது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். சரி, இது வந்து நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில தான் நம்ம அந்த கோர்ட்ல தான் நடத்தணும்னு சொல்லிட்டோம். சப்போஸ் அது தெரியல, ஒரு எந்த இடத்துல நடந்தது நமக்கு தெளிவா தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்டர் ஏரியான்னு வச்சுக்கல, அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை செக்ஷன் 178 சொல்லுது. பிளேஸ் ஆஃப் என்கொயரி ஆர் ட்ரையல் when it is uncertain in which of several local areas an offence was committed, or B, where an offence is committed partly in one local area and partly in another area, where an offence is a continuing one and continues to be committed in more local areas than one, or where it consists of several acts done in different local areas, it may be inquired into or tried by a court having jurisdiction over any of such local areas அப்படின்னு இந்த செக்ஷன் 178 சொல்றாங்க. இது எப்படின்னா, ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆழ்வரைக்குள்ளாரையே ஒரு குற்றம் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த நீதிமன்றம் முடிவு பண்ணிடலாம். அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப எந்த ஏரியாவில் நடந்ததுங்கிறதே குழப்பமா இருக்கு. இப்போ ஒரு பார்டர் ஏரியான்னு வச்சுக்கல, இப்ப தலை வந்து சேலம் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு, கால் வந்து நாமக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இந்த வழக்கை வந்து சேலத்துல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதித்துறை நடுவர்கிட்ட போய் எஃப்ஐஆர் கொடுக்கறதா இல்ல இந்த கோர்ட்ல கொடுக்கறதாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப அன்சர்டன், அந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கும்போது, அல்லது வேற அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் பார்ட்லி இன் ஒன் லோக்கல் ஏரியா அண்ட் பார்ட்லி இன் அனதர். அதாவது ஒருத்தரை அப்டக்ட் பண்றாங்க, கடத்திட்டு போறாங்க, கடத்திட்டு போறது சேலத்துல இருந்து கடத்துறாங்க, அவரை வந்து வெள்ளூர்ல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க, வெள்ளூர்ல அடைச்சு வச்சு அவருக்கு அங்க விஷம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவரை சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க, சென்னையில அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரே அஃபென்ஸ் வேறு பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் நடக்குது. ஒரு அப்டக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபியூசிங் பாய்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது, அப்புறம் அல்டிமேட் காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நடக்குது. இது மாதிரி ஒரே அஃபென்ஸ் வெவ்வேறு பகுதிகளில் நடக்கும் பொழுது அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையிலோ, அல்லது வேற அஃபென்ஸ் இஸ் அ கண்டினியூயிங் ஒன், ஒரு ஒரு கண்டினியூயிங் அஃபென்ஸ்ங்கிறது என்னன்னா, இப்ப அப்டக்ஷனே வச்சுங்களேன். இப்ப அப்டக்ஷன் சேலத்துல நடக்கிற அப்டக்ஷன் என்ன பண்றாங்க, அப்படியே சேலத்துல இருந்து கடத்திக்கிட்டே போறாங்க, ஜோலார்பேட்டையில கொண்டு போய் கொஞ்ச நாள் அடைச்சு வைக்கிறாங்க, அப்புறம் அரக்கோணத்துல கொஞ்ச நாள் அடைச்சு வைக்கிறாங்க, அப்புறம் காட்பாடியில கொஞ்ச நாள் அடைச்சு வைக்கிறாங்க, சென்னையில கொஞ்ச நாள் அடைச்சு வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த அப்டக்ஷன் அண்ட் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து கண்டினியூயிங் அஃபென்ஸ். இந்த கண்டினியூயிங் அஃபென்ஸ் ஒரு ஏரியாவை தவிர அதிகமான ஏரியாவில் நடக்குது. வேற இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஆக்ட்ஸ் டன் இன் டிஃபரெண்ட் லோக்கல் ஏரியாஸ். வெவ்வேறு இடங்கள்ல செய்யறாங்க. பாய்சன் வாங்குறது ஒரு இடம், அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது ஒரு இடம், அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ஒரு இடம், இப்படி ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறு இடங்கள்ல நடக்கும்போது இதை யார் ட்ரை பண்றது அப்படின்னா, கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் எனி ஆஃப் சச் லோக்கல் ஏரியாஸ். அப்ப இந்த ஏரியாவில் ஏதேனும் ஒரு கோர்ட் கூட
பண்ணலாம். அது இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன கேஸ்ல சேலம் கோர்ட்டோ நாமக்கல் கோர்ட்டோ பண்ணலாம். செகண்ட் பண்ண கேஸ்ல சேலம் கோர்ட்டோ ஜோலார்பேட்டை கோர்ட்டோ வெள்ளூர் கோர்ட்டோ அல்லது சென்னை கோர்ட்டோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் காஸ், இப்போ நம்ம சிவில் கேஸ்ல சொன்னோம் இல்லையா, பார்ட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ்ன்னு சொல்றோம்ல, அது மாதிரி பார்ட் ஆஃப் அஃபென்ஸ் நடந்த இடத்துலயும் நம்ம வந்து அந்த நீதிமன்றத்துக்கும் ஆள்வரை வரும் அப்படிங்கிறத செக்ஷன் 178 சொல்லுது. அடுத்தது இன்னொரு இதுவும் கொடுக்குறாங்க, ஒரு லிம்ப். என்னன்னா, அஃபென்சஸ் ட்ரேபிள் வேர் ஆக்ட் இஸ் டன் ஆர் கான்சிக்வன்சஸ் இன். ஒன்னு அஃபென்ஸ் நடந்த இடமாக இருக்கலாம், அல்லது அந்த அஃபென்ஸ் நடந்ததனுடைய கான்சிக்வன்சஸ் எங்க ஏற்படுதோ அங்க இருக்கலாம். நம்ம முன்ன சொன்ன உதாரணத்துல அட்மினிஸ்டர் பாய்சன் அட்மினிஸ்டர் பண்றது ஒரு இடம், அவர் போய் உளுந்து இறக்குறது ஒரு இடம். ரெண்டு நீதிமன்றத்தினுடைய ஆள்வரைக்குள் வரும் பொழுது அதை எப்படி டிசைட் பண்றது அப்படிங்கறத இந்த செக்ஷன் 179 சொல்லுது. அஃபென்ஸ் ட்ரைபிள் வேர் ஆக்ட் இஸ் டன். ஆக்ட் இஸ் டன்ங்கிறது அட்மினிஸ்ட்ரிங் பாய்சன் ஆர் கான்சிக்வன்சஸ் என்சூஸ். கான்சிக்வன்சஸ்ங்கிறது அந்த பாய்சனுடைய கான்சிக்வன்சஸ்னால அவர் வந்து இறக்குறது. Then an act is an offense by reason of anything which has been done and of a consequences which has ensued. The offense may be inquired into or tried by a court within whose local jurisdiction such thing has been done or such consequences has ensued. So அப்ப இப்ப சேலத்துல ஒருத்தருக்கு பாய்சன் கொடுக்குறோம், அவர் சென்னையில போய் இறந்து போயிடுறாருன்னா அப்ப சேலம் கோர்ட்டும் நடத்தலாம், சென்னை கோர்ட்டும் நடத்தலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 179 சொல்லுது. அடுத்தது செக்ஷன் 180 place of trial where act is offense by reason of relation to other offense. ஸோ இப்ப ஒரு செயல் இருக்கு, அந்த செயல் இன்னொரு செயலோடு இணைத்து பார்க்கப்படும் பொழுது குற்றமாகிறது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படிங்கறத பத்தி செக்ஷன் 180 சொல்லுது. பிளேஸ் ஆஃப் ட்ரையல் வேர் ஆக்ட் இஸ் அஃபென்ஸ் பை ரீசன் ஆஃப் ரிலேஷன் டு அதர் அஃபென்ஸ். மற்றொரு குற்றத்தின் தொடர்பின் காரணமாக இது அஃபென்ஸ் ஆக மாறும். When an act is an offense by reason of its relation to any other act which is also an offense or which would be an offense if the doer were capable of committing an offense, the first mentioned offense may be inquired into or tried by a court within whose local jurisdiction either act was done. So இப்போ வந்து நம்ம அப்டக்ஷன் சொன்னோம் இல்லையா, அப்டக்ஷன் ரேப் மர்டர்னு வச்சுங்களேன். அப்டக்ஷன் ஒரு இடத்துல நடக்குது, ரேப் ஒரு இடத்துல நடக்குது, மர்டர் ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த அப்டக்ஷன் இல்லாம ரேப் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரேப் பண்ண காரணத்திற்காக இந்த பொண்ணு போய் வெளியில சொல்லிவிடக் கூடாதுங்கிறதுக்காக கொலை நடக்குது. ஸோ இது ஒன்றும் ஒவ்வொரு அஃபென்ஸ், தனித்தனி அஃபென்ஸ், ஆனா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த சேலத்துல என்னன்னா சேலம் நீதிமன்றங்கள் எடுக்கலாம், வேலூர்ல ஒரு ரேப் நடந்தனா அந்த வேலூர் நீதிமன்றம் எடுக்கலாம், சென்னையில மர்டர் நடந்தனா சென்னை நீதிமன்றம் எடுக்கலாம். இப்படி எந்த நீதிமன்றம் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அடுத்து இதை தவிர சில பெக்கூலியர் அஃபென்சஸ், அந்த பெக்கூலியர் அஃபென்சஸ்க்கு எப்படி எல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 181 சொல்லுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, 177 இருந்து அதெல்லாம் பொதுவானது, எல்லா அஃபென்ஸுக்கும் பொருந்தக்கூடியது. ஆனா 181 வந்து சில அஃபென்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அதனால இது எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற இதுல வர்றதுனால நார்மலா போட்டித் தேர்வுகள்ல வந்து இந்த எக்ஸெப்ஷன்ல இருந்தா கேள்விகள் அதிகமா கேட்பாங்க. ஏன்னா ஜெனரல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த எக்ஸெப்ஷன் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். அதனால இந்த 181 நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அது என்னென்ன அஃபென்ஸ்ங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் உஷாரா நீங்க பரீட்சையில எழுத முடியும். செக்ஷன் 181 பிளேஸ் ஆஃப் ட்ரையல் இன் கேஸ் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ். என்னென்ன அஃபென்சஸ்? எனி அஃபென்ஸ் ஆஃப் பீயிங் எ தக் ஆர் மர்டர் committed by a thug. So first என்ன thug அப்படிங்கிறது offense, murder committed by thug அப்படிங்கிறது ஒரு offense. Dacoity with murder of belonging to a gang of dacoits or of escaping from custody may be inquired into or tried by a court within whose local jurisdiction the offense was committed or the accused person is found. பாருங்க, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எங்கேயாவது ஒரு பார்ட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும், அதாவது எங்கேயாவது ஒரு பார்ட் ஆஃப் அஃபென்ஸ் நடந்திருக்கணும், அட்லீஸ்ட் கான்சிக்வன்சஸ் ஆவது நடந்திருக்கணும். அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த செக்ஷன்ல மட்டும் பாருங்க, the accused is found னு போடுறான். டக்காயிட்டி கேஸ்ல ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த டக்காயிட்ட அந்த எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷன். இப்போ நார்மலா பார்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னா நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல அந்த the place in which he was found is also
throwing a cause of action in a cases of theft, murder, dacoity with murder, and gang of dacoits, and escaping from the custody of the police. இது எல்லாத்தையும் எங்க அந்த அக்யூஸ்ட் பர்சனை நம்ம பாக்குறோமோ அந்த இடத்துலயும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அடிஷன், இன் அடிஷன் டு தி earlier sections. அடுத்தது பாருங்க. Any offense of kidnapping or abduction of a person may be inquired into or tried by a court within whose local jurisdiction the person was kidnapped or was abducted or was conveyed or concealed or detained. So kidnapping னா குழந்தை, ஹிட்ட வந்து கடத்திட்டு போறதுக்கு பேர் கிட்னாப்பிங். அப்டக்ஷன்னா ஆள் வயதுக்கு வந்தவங்களை கடத்திட்டு போறது, ஆள் கடத்தல். அது வந்து குழந்தை கடத்தல், இது ஆள் கடத்தல். ஸோ இந்த கிட்னாப்பிங் அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வருது. என்னென்ன அப்படின்னா, வேர் he was kidnapped or abducted, சேலத்துல கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வரும். வேர் he was conveyed, டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, அந்த கன்வே பண்ற பிளேஸ். ஆர் கன்சீல்டு, எந்த இடத்துல ஒளிய வச்சிருக்காங்க. ஆர் டீடைன், எங்க அடைச்சு வச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே ஜூரிஸ்டிக்ஷன் வரும். இதுக்கு கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தது theft. எனி அஃபென்ஸ் ஆஃப் theft, extortion or robbery, இந்த 3 பொறுத்த வரைக்கும் may be inquired into or tried by a court within whose local jurisdiction the offence was committed, or the stolen property which is the subject of the offence was possessed by any person committing it, or by any person who received or retained such property knowing or having reason to believe it to be stolen property. So இதுல இன்னொரு jurisdiction கன்ஃபர் பண்றாங்க. அது என்னன்னா, ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் குட்ஸ் எங்க இருக்கானோ அங்கேயும் பண்ணலாம். ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் குட்ஸ் இருக்கிற இடம் மட்டும் அல்லாமல் அந்த ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் குட் இன்னொரு இடத்துல கொடுத்து இது ஒளி வச்சிருக்கான்னு வச்சுங்க, அந்த இடத்தையும் பண்ணலாம், அந்த இடத்துலயும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி theft, extortion, robbery பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. அடுத்தது, any offense of criminal misappropriation or of criminal breach of trust may be inquired into or tried by a court within whose local jurisdiction the offense was committed, or any part of the property which is the subject of the offense was received or retained or was required to be returned or accounted for by the accused person. இது மோர் ஆர் லைக் theft, extortion and robbery மாதிரி தான். அதுல எப்படி இந்த கிரிமினல் மிஸ்ஆப்பரேஷன், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ல எங்க நடந்ததோ அங்க பண்ணலாம். அபார்ட் ஃப்ரம் தட், அந்த ப்ராப்பர்ட்டி எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எங்கு வைக்கப்பட்டிருந்தது, அல்லது எந்த இடத்துல இவர் கணக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ல அவர் அக்கௌண்ட் பண்ணும் இல்லையா, எப்படி இந்த பணம் அவர் கைக்கு வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. அப்புறம் எனி அஃபென்ஸ் which includes the possession of stolen property may be inquired into or tried by a court within whose local jurisdiction the offence was committed, or the stolen property was possessed by any person who received or retained it knowing or have reason to believe it to be stolen property. So stolen property இப்போ நம்ம 401 எல்லாம் பண்றோம்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணணும்னா, அது இப்போ பிரைமரி அஃபெண்டர் இல்ல, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரியுது, இது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்கிறது தெரியுது. இந்த அஃபெண்டர் மட்டும் நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பொசஷன் யார்கிட்ட இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ அங்கு பண்ணலாம். அல்லது இந்த இந்த பொசஷன்ல இருக்கக்கூடிய பொருளை யார் ரிசீவ் பண்ணாங்களோ, யார் அந்த நபர் எங்க இருக்கிறாரோ அங்க பண்ணலாம். இது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினே தெரிஞ்சு அவன் ரிசீவ் பண்றானோ அவன் இருக்கிற இடத்துலயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியாக 181 வந்து கன்ஃபர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இன் கேஸ் ஆஃப் certain offenses where the thieves, அதாவது இதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆர் லைக் ஆல் ஆர் ஒரு எக்ஸப்ட் தி கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், ஆல் அதர் கேசஸ் ஆர் கெயின் ஃபார் கெயின். ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஜூரிஸ்டிக்ஷனும் வந்து இந்த 181 செக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சில சமயங்கள்ல அஃபென்ஸ் வந்து பர்சன்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆப்ஷன்ஸ்ல கூட பண்ணலாம், லெட்டர்ஸ்ல கூட பண்ணலாம். அப்போ டிஃபமேஷன் போன்ற வழக்குகள்லாம் அப்படித்தானே, லிபல், ஸ்லாண்டர் எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அப்போ லிபல் அப்படிங்கிறோம், ஒரு லிபல்ங்கிறது என்னன்னா ரிட்டன் டிஃபமேஷன், அது லெட்டர் மூலமாக கூட ஒரு டிஃபமேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது எப்படி ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 182 சொல்லுது. எனி அஃபென்ஸ் which includes cheating may, if the deception is practiced by means of letters or telecommunication messages, be entered into or tried by any court within whose local jurisdiction such letters or messages were sent or were received, and of any offense of cheating or dishonestly inducing delivery of property may be inquired into or tried by court within whose local jurisdiction the property was delivered by the person deceived or was received by the accused person. So இப்ப
நார்மலா இப்ப சமீபமா நம்ம கூட கோயம்புத்தூர்ல வந்து நம்ம இந்த ஆர்ம்டு ஆர்ம்டு இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஆர்மி பீப்புள், அவங்க வந்து சில ஆர்மரிக்கு சொந்தமான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நாங்க விற்க போறோம், அதனால நீங்க வந்து எங்கிட்ட காசு கொடுங்க, அந்த அக்கௌண்ட்ல போடுங்க, இந்த அக்கௌண்ட்ல போடுங்கன்னு வாட்ஸ்அப் மூலமாக சில இது பண்ணி சீட் பண்றாங்க. அந்த மாதிரி லெட்டர் மூலமாகவும் டெலிகம்யூனிகேஷன் மெசேஜ் மூலமாகவும் சீட் பண்ணப்படும் பொழுது, அப்ப அந்த அந்த லெட்டர்ஸோ மெசேஜஸோ எங்க இருந்து அனுப்புனாங்க அந்த இடத்துக்கோ, எங்க ரிசீவ் பண்ணாங்க அந்த இடத்துக்கோ, இவர் சொல்றாரு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பணம் கொடுங்கன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, எந்த இடத்துல போய் இவர் பணம் கொடுக்குறாரோ அந்த இடத்துல அது எந்த இடத்துல அவர் ரிசீவ் பண்றாரோ அந்த இடம், இந்த மாதிரி பல இடங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வரும். லெட்டர்ஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்ல டெலிகம்யூனிகேஷன் மூலமாக பண்ணும், போன் வச்சுங்களேன், போன் மூலமாக பண்றோம் அப்படின்னா கூட ஜூரிஸ்டிக்ஷன் வரும். சரி, அதுக்கப்புறம் punishable under section 495 or 494 of the Indian Penal Code may inquired into or tried by a court within whose local jurisdiction the offence was committed, or the offender last resided with his or his spouse by the first marriage, or the wife by first marriage has taken a permanent residence after the commission of the offence. பைகாமியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் கடைசியா எங்க வசித்து வந்தார், அந்த அவங்க முதல் மனைவியோட அவர் எங்க கடைசியாக வசித்து வந்தாரோ அந்த இடத்தில் கூட கேஸ் போடலாம். அடுத்தது ஆஃப்டர் த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ் அவர் எங்க வந்து தங்குறாரோ, பர்மனண்டா தங்குறாரோ அந்த இடத்துல கூட போடலாம். அப்படியாக இந்த இந்த செக்ஷன் 182 சொல்லுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி தேர்வுகள்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த டிரான்சிட்ல நடக்கக்கூடிய அஃபென்சஸ், ஒரு ட்ரெயின்ல நடக்குது, அல்லது வந்து ஒரு ஏரோப்ளைன்ல நடக்குது, அல்லது வந்து கப்பல்ல போகும்போது நடக்குது அப்படின்னா, அப்ப எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி அடிக்கடி மாவட்ட நீதிபதி தேர்வுகள்ல நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கேள்விகள். அந்த மாதிரி ஒரு கேள்விக்கான விடை செக்ஷன் 183 சொல்லுது. Offense committed on journey or voyage. When an offense is committed whilst the person by or against whom or the thing is in respect of which the offense is committed is in the course of performing a journey or voyage, the offense may be inquired into or tried by a court through or into whose local jurisdiction that person or thing passed in the course of that journey or voyage. So இப்போ வந்து இப்போ சேலத்துல ஒரு ட்ரெயின் புறப்படுது, அந்த ட்ரெயின் வந்து சென்னை போய் சேருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுப்போம், ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சேலத்துல புறப்பட்டு சென்னை போய் சேருது. அந்த ட்ரெயின்ல வந்து என்ன பண்றாங்க, ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆகுது அப்படின்னா, ஒரு ரேப்பை வச்சுங்களேன், அந்த மாதிரி ரேப் கமிட் ஆகுதுன்னா அது எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பாஸ் த்ரூ பண்ணிட்டே போகுதோ அந்த அனைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குமே வந்து வந்துடும். ஏன்னா இப்போ சப்போஸ் குறுக்குல ஒரு இடத்துல அப்ரிகன் பண்றாங்கன்னு வச்சுங்க, அது சேலத்துல தான் பிகின் ஆச்சு, அதனால அங்க போங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜேர்னி ஆர் வாயேஜ்ல நடந்ததுன்னா பாசிங் த்ரூ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன்லாம் அது பாஸ் த்ரூ பண்ணுதோ அந்த எல்லா இடத்துக்குமே எல்லா கோர்ட்டுக்குமே ஜூரிஸ்டிக்ஷன் வந்துடும். இது வந்து இது ஒரு கான்செப்ட். இப்ப அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் பொறுத்து வரக்கூடிய விஷயம். இன்னொன்னு இப்ப நம்ம பாக்குறது ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ் பொறுத்து வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம ஏற்கனவே நான் சார்ஜ் பிரேமிங் பத்தி ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். அதுல வந்து எப்பப்பெல்லாம் ஜாயிண்ட் ட்ரையல் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த லெக்சர் கேட்கலையோ அது அவைலபிளா இருக்கு யூடியூப்ல, அதை ஒரு முறை கேட்டுடுங்க. ஏன்னா அந்த அந்த ப்ரொவிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால இந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால அதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னா டைம் பத்தாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், நீங்க அந்த லிங்க் இஸ் அவைலபிள், யூடியூப்லயே இருக்கு. இவர் போட்டிருக்காரு, மிஸ்டர் தனசேகரன் போட்டிருக்காரு. நீங்க அந்த யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம். அந்த சார்ஜ் பிரேமிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ் சொல்லணும், அதை பொறுத்து ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வருங்கிறத இந்த செக்ஷன் 184 சொல்லுது. ஸோ இந்த 184 படிக்கும் பொழுதே நம்ம 219, 220, 221 3 செக்ஷனையும் படிச்சுக்கிறது நல்லது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். இந்த பிளேஸ் ஆஃப் ட்ரையல் ஃபார் அஃபென்சஸ் ட்ரைபிள் டுகெதர், எந்தெந்த அஃபென்சஸ் எல்லாம் ஒன்னாக நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறதுல, where the offences committed by any person are such that he may be charged with and tried at one trial for each such offence by virtue of the provisions of section 219, 220 or 221, or the offence or offences committed by several persons are such that they may be charged with and tried together by virtue of the provisions of section 223,
the offense may be inquired into or tried by any court competent to inquire into or try any of the offenses. ஸோ இது 184 சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம ஜாயிண்ட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 219 ஒரே சிமிலர் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸை ஒரு கேலண்டர் இயர்ல பண்ணா 3 அஃபென்சஸை ஒரே இதில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் 219. இப்போ உதாரணத்துக்கு அமாவாசை, அந்த பழங்காலங்களில் அமாவாசை திருடர்கள் இருப்பாங்க. அவங்க அமாவாசைக்கு திருடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வருடத்துல 3 கொள்ளை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சேலத்துல ஒரு கொள்ளை நடக்குது, சென்னையில ஒரு கொள்ளை நடக்குது, வெள்ளூர்ல ஒரு கொள்ளை நடக்குது அப்படின்னா இந்த 3ஐ பொறுத்தலும் நீங்க 3 இடத்துக்கு போக தேவையில்லை. இந்த 3 ஒரே காலண்டரில் நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரே கோர்ட்ல 3க்கும் சார்ஜ் பண்ணிடலாம். அப்படி சார்ஜ் பண்ணும்போது இந்த 3 கோர்ட்ல ஏதாவது ஒரு கோர்ட்ல பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 219, 220, 221 and 223. ஸோ இந்த ஜாயிண்ட் ஆஃப் சார்ஜஸ்ல நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா யாரெல்லாம் நம்ம வந்து ஒன்னாக ட்ரை பண்ண முடியுமோ அவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இந்த கோர்ட்டுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ரிசீவர் ஆஃப் ஸ்டாலன் குட்னு வச்சுக்கலாம். ரிசீவர் ஆஃப் ஸ்டாலன் குட் சென்னையில இருக்காரு, தெஃப்ட் நடந்தது சேலத்துல நடக்குது அப்படின்னா சென்னையில இருக்க நான் சென்னையில தானே ரிசீவ் பண்ணேன், எனக்கு சென்னையில தானே ஜூரிஸ்டிக்ஷன் சொல்ல முடியாது. அப்புறம் என்னன்னா இங்க ரிசீவர் ஆஃப் அதாவது இந்த ஸ்டாலன் தீஃபை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த ரிசீவர் ஆஃப் ஸ்டாலன் குட்டி நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு எந்த நீதிமன்றத்துல வந்து நம்ம ட்ரை பண்ண போறோமோ அந்த நீதிமன்றத்துல ஜூரிஸ்டிக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறத இந்த 184 சொல்லுது. ஸோ இந்த 184 மஸ்ட் ரெட் டுகெதர் 219, 220, 221 and 223. ஸோ இதோட சேர்ந்து படிச்சோம்னா நமக்கு வந்து இந்த எப்படியெல்லாம் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு கோர்ட்டுக்கு கன்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் இந்தியாவுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் ஃபாரின்ல நடக்குது, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ், நம்ம ஐபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கூட அடிக்கடி ஒரு கேள்வி வரும், ஐபிசி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் குற்றமாக கருதப்படக்கூடிய ஒரு குற்றத்தை இந்தியர் ஒருவர் இந்தியா அல்லாத வேறு நாடுகளில் செஞ்சாருன்னா அந்த அஃபென்ஸை எப்படி நம்ம ட்ரை பண்றது, எப்படி அஃபென்ஸ் அதை வந்து பண்றதுங்கிறத பத்தி செக்ஷன் 188 சொல்லுது. இந்த 188 ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ சம்வாட் எக்ஸெப்ஷன் டு தி ஜெனரல் பிரின்சிபல். ஸோ இந்த 188ல என்ன சொல்றாங்கன்னா, when an offense is committed outside India, இந்தியாவிற்கு வெளியே ஒரு குற்றம் நிகழும் பொழுது by a citizen of India, அவன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். whether on the high seas, high seasனா கடல்ல, or elsewhere, or by a person not being such a citizen on any ship or aircraft registered in India. So நமக்கு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் 2 வகையில வருது. ஒன்னு by citizen of India, இன்னொன்னு not being citizen of India and committed in Indian ship or aircraft. அப்படிங்கும்போது he may be dealt with in respect of such offenses as if it had been committed at any place within India at which he may be found. ஸோ இது என்னன்னா ஒரு பிரின்சிபிள், நீங்க வந்து இந்திய கொடி இருக்கு இல்லையா, இந்திய தேசிய கொடி, இந்திய தேசிய கொடி எங்கெங்கெல்லாம் பறக்கிறதோ அதெல்லாம் இந்தியான்னு கருதப்படணும். இப்போ அதனாலதான் நீங்க நம்ம போட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய கொடியினுடைய சின்னம் போட்டிருப்பாங்க. ஏர்கிராப்ட்ல பாத்தீங்கன்னா இந்திய கொடியோடைய சின்னம் இருக்கும், அந்த தேசிய கொடியை வந்து வச்சிருப்பாங்க. டு இண்டிகேட் தட் திஸ் ஏர்கிராப்ட் பிலாங்ஸ் டு இந்தியா, திஸ் ஷிப் பிலாங் டு இந்தியா, திஸ் போட் பிலாங்ஸ் டு இந்தியா அப்படிங்கிறது. ஹை சீஸ்ல போகும் பொழுது அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ளோட்டிங் எர்த், இந்தியா வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகி போற மாதிரி நம்ம கருதுல வச்சுக்கணும். இப்போ ஏர்கிராப்ட்னா ஃபிளையிங் இந்தியான்னு கணக்கில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் சிட்டிசன் கூட இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஷிப்லயோ ஃப்ளோட்டிங் ஃபிளையிங் ஏர்கிராஃப்ட்லயோ பண்ணாங்கன்னா அது இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தால் இந்திய மண்ணில் செஞ்சதாக கருதி நம்ம வந்து பண்ணலாம். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ண முடியுமா அப்படின்னா நோ. ஏன்னா ப்ரொவிஷோ கிவ்ஸ் அன் எக்ஸெப்ஷன். என்ன சொல்றாங்கன்னா, provided that notwithstanding anything in any of the preceding section of this chapter, no such offense shall be inquired into or tried in India except with the previous sanction of the central government. So இந்த சாங்ஷன் இல்லாம, சென்ட்ரல் கவர்மெண்டோட சாங்ஷன் இல்லாம இந்தியாவிற்கு வெளியே நடந்த ஒரு குற்றத்தை குறித்து விசாரணை மேற்கொள்ள இயலாது அப்படின்னு இந்த செக்ஷன் வந்து ப்ரொவிஷோல சொல்றாங்க. ஸோ அதனால இது இப்படி ஒரு கேள்வி வரலாம், அந்த ப்ரொவிஷோவே ஒரு கேள்வியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சாங்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட், அந்த சாங்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அந்த சாங்ஷன்
கண்டிஷன் பிரசிடென்டா அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஆஃப் தி அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் தோட்டா வெங்கடேஸ்வரலு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி த்ரூ பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் அனதர் அப்படிங்கிற வழக்குல தோட்டா வெங்கடேஸ்வரலு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி த்ரூ பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் அனதர் 2011 9 SEC 527 2011 9 SEC 527 அப்படிங்கிற வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அஜய் அகர்வால்ன்ற ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் சாங்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ கண்டிஷன் பிரசிடென்ட் ஃபார் ரெஜிஸ்டரிங் அன் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வெளிநாடுகளில் நடந்த குற்றமாக இருந்தாலும் கூட அந்த குற்றத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கோ காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கோ இந்த சாங்ஷன் கண்டிஷன் பிரசிடென்ட் ஆனா இல்ல, இட் இஸ் நாட் அ கண்டிஷன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த அஜய் அகர்வால் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் சப்சிக்வெண்டா தோட்டா வெங்கடேஸ்வரலு கேஸ்லயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சாங்ஷன் வந்து கண்டிஷன் பிரசிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸப்ட் வித் ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் பிரசிடென்டா இல்லையாங்கிற ஒரு கேள்வி நாளைக்கு வழக்குல இது தேர்வுல வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால அதை தெரிஞ்சு கொள்றது ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த சைட்டேஷன் சொல்றவங்களுக்கு. அப்ப சரி, இந்த மாதிரி சாங்ஷன் வாங்க விட்டுட்டாங்க, காக்னைசன்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? அப்ப காக்னைசன்ஸ் எடுத்துட்டாங்க, சாங்ஷன் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அப்படின்னா இப்போ கோர்ட் அப்படியே நிறுத்தி வச்சிருந்தோமா அப்படின்னு கேட்டா இல்ல, தேவையில்லை. அது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, accordingly up to the stage of taking cognizance no previous sanction would be required from the central government in terms of the proviso to section 188. நீங்க cognizance எடுக்கிற வரைக்கும் சாங்ஷன் தேவையில்லை. However, the trial cannot proceed beyond the cognizance stage without the previous sanction of the central government. ட்ரையலை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சாங்ஷன் இல்லாம you cannot proceed. The magistrate is therefore free to proceed against the accused in respect of offences having been committed in India and to complete the trial and pass judgment therein without being inhibited by the other alleged offences for which sanction would be required. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 177ல இருந்து பார்த்துட்டு வர பாருங்க. ஒரு அஃபென்ஸ் ஒரு பார்ட் இந்தியாவில் நடக்குது, ஒரு பார்ட் ஃபாரின்ல நடக்குது. இப்போ பல கேஸுக்குள்ள நம்ம இந்த 498 கேஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு பிறகு ஃபாரின் போயிடுவாங்க. அங்க வந்து சில இதெல்லாம் நடக்கும், குரூயல்ட்டிலாம் நடக்கும். அந்த 498 குரூயல்ட்டி ஃபாரின் கண்ட்ரில நடந்த குரூயல்ட்டிக்கு இந்தியாவில் ட்ரை பண்ண முடியுமா? இவங்க வந்தவொடனே இங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த 498 என்ன வந்து ஃபாரின் அமெரிக்காவில் இருந்த போது இவர் வந்து என்ன இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு, இட் அமௌண்ட்ஸ் டு குரூயல்ட்டின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது பொறுத்து இந்தியாவில் வந்து ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் இல்லாம ட்ரை பண்ண முடியாது. அப்ப இந்தியாவில் சில குரூயல்ட்டி நடந்திருக்கு, அப்ப அதை விட்டுருணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்தியாவில் நடந்த அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீட் பண்ணி கேஸை வந்து தீர்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. எந்த வழக்குன்னா முன்ன நான் சொன்ன வழக்கு, தோட்டா வெங்கடேஸ்வரலு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி த்ரூ பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் அனதர் 2011 9 SEC 527. இந்த வழக்குல தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு வழக்கு ஒரு வேளை வந்ததுன்னா முதல்ல எதெல்லாம் ஃபாரின்ல நடந்ததாக சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து எஸ்டியூ பண்ணணும், ஒரு பேனா வச்சு அடிச்சிடணும். மீதி இருக்கக்கூடிய அஃபென்சஸ்க்கு மட்டும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி, இந்தியாவில் நடந்த அஃபென்சஸ்க்கு மட்டும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி கேஸை ட்ரை பண்ணணும். அதுதான் இந்த ஜட்மெண்டோட எஃபெக்ட். ஸோ இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம செக்ஷன்ஸ்ல நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும் அப்படிங்கிறது. அப்ப அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற வகையில ஜூரிஸ்டிக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வேற வகையிலும் ஜூரிஸ்டிக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திஸ் ஜூரிஸ்டிக்ஷன் கேன் பி கன்ஃபர்ட். இந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து ஸ்பெசிபிக்கா வழங்க முடியும். அந்த ஆழ்வரை என்பது தனிப்பட்ட முறையில் வழங்கவும் முடியும். அப்ப எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள்ல யார் யார் வழங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வழங்கலாம். ஒரு நீதிமன்றத்துக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஆழ்வரை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா செக்ஷன் 185ல notwithstanding anything contained in the preceding provisions of this chapter, the state government may direct that any cases or classes of cases committed for trial in any district may be tried in any sessions division. So ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் வழக்க இந்த இன்னொரு கோர்ட்ல வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்கலாம். அதாவது ஏறக்குறைய டிரான்ஸ்ஃபர் பவர் மாதிரி, அல்லது ஒரு நோட்டிபிகேஷன் போட்டு நாங்க வந்து பவர் கன்ஃபர் பண்றோம் இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அது ஒரு கேஸா இருக்கலாம் அல்லது கிளாஸஸ் ஆஃப் கேஸா இருக்கலாம். அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இருக்கு, அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கன்ஃபர் பண்ண முடியும். அடுத்ததாக இதுல வந்து
இந்த பவர் அன்லிமிட்டெட் பவரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா இல்ல. இது வந்து புறவிச்சொல்ல சொல்றாங்க. Such direction is not repugnant to any direction previously issued by the High Court or Supreme Court under the Constitution or under this code or any other law for the time being in force. So, in the power of the state government subject to the power of the Supreme Court and the High Court under the Constitution. Constitutionல Supreme Court High Court ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டரை பொறுத்து தான் இந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய அதிகாரம் செல்லுபடியாகும். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது இதே மாதிரி ஜூரிஸ்டிக்ஷனை சிஜேஎம் கன்ஃபர் பண்ண முடியும். அது எந்த செக்ஷன்லனா செக்ஷன் 192ல அவர் கன்ஃபர் பண்ணலாம். எனி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே ஆஃப்டர் டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் மேக் ஓவர் த கேசஸ் ஃபார் என்கொயரி ஆர் ட்ரையல் டு எனி காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் சபார்டினேட் டு. ஸோ அவர் என்ன பண்ணலாம், ஒரு கேஸை தன்னுடைய காக்னைசன்ஸுக்கு எடுத்துக்கிட்டு அவர் மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ மேக் ஓவர் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஹி கன்ஃபர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் டு தி அந்த பர்டிகுலர் மேஜிஸ்ட்ரேட் சபார்டினேட் டு ஹிம். அவருக்கு சபார்டினேட்டா இருக்கிறவருக்கு அவர் அனுப்ப முடியும், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்ப முடியாது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவர் சிஜிஎம்னா அந்த சிஜிஎம்க்கு எந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் தான் சபார்டினேட்டோ அவங்களுக்கு அனுப்பலாம். அடுத்தது பை எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஈவன் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட என்ன பண்ணலாம்னா ஜூரிஸ்டிக்ஷன் இன்னொரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கன்ஃபர் பண்ண முடியும். எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் empowered in this behalf by the chief judicial magistrate. அதுக்கு chief judicial magistrate வந்து empower பண்ணுவாங்க. After taking cognizance of an offense, make over the case for inquiry or trial to such other competent magistrate as the chief judicial magistrate may by general or special order specify, and thereupon such magistrate may hold the inquiry or trial. So இது வந்து நம்ம இந்த 138 கேசஸ்ல இந்த FTC சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு இருப்பாங்க. 138 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சிஜிஎம் வந்து ஒரு ஜெனரல் ஆர்டர் போட்டு இந்த நீதிமன்றங்கள்ல பதிவாகக்கூடிய 138 கேசஸ்லாம் இந்த நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, மேஜிஸ்ட்ரேட் அந்த காகனைசன்ஸ் எடுத்த பிறகு அனுப்புவார். ஸோ இது போன்று சிஜிஎம் எம்பவர் பண்ணலாம் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் இன்னொரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் கன்ஃபர் பண்ண முடியும். அடுத்ததாக செஷன்ஸ் கோர்ட். இப்போ இந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணலாம், செக்ஷன் 408ல இந்த ஜூரிஸ்டிக்ஷனை கன்ஃபர் பண்ண முடியும். Whenever it made to appear to a sessions judge that an order under the subsection is expedient for the ends of justice, he may order that any particular case be transferred from one criminal court to another criminal court in the sessions division. So அவருடைய செஷன்ஸ் டிவிஷன்ஸ்குள்ளார நம்ம ஏற்கனவே செக்ஷன் 9ல பார்த்திருக்கோம் வாட் இஸ் செஷன்ஸ் டிவிஷன். ஸோ அந்த செஷன்ஸ் டிவிஷனுக்குள்ளார ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு அவர் வழக்கை மாற்றி அந்த மாற்றுவதன் மூலமாக அந்த நீதிமன்றத்திற்கு ஆள்வரை வழங்க முடியும். இது செஷன்ஸ் கோர்ட்டோடைய பவர் அண்டர் செக்ஷன் 408. அதே போல ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 407ல எப்படி நம்ம செஷன்ஸ் கோர்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதே மாதிரி ஹைகோர்ட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் 407ல. அதுல பாத்தீங்கன்னா whenever it is made to appear to the high court that a fair and impartial inquiry or trial cannot be had in any criminal court subordinate thereto, or that some question of law of unusual difficulty is likely to arise, or that an order under this section is required by any provision of this code or will tend to the general convenience of the parties or witnesses or is expedient for the ends of justice, it may order that any offense be inquired into or tried by any court not qualified under section 177 to 185, both inclusive, but in other respects competent to inquire into or try such offenses. So 188, 177 வந்து 185 குள்ள எங்கேயுமே அந்த கோர்ட் வரலைனா கூட ஹை கோர்ட் கேன் கிவ் பவர் அப்படின்னு செக்ஷன் 407 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி the High Court also can confer jurisdiction to the particular magistrate or court. அடுத்தது இன்னொரு ப்ரொவிஷனுமே இருக்கு ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தா 186ல ஒரு பவர் இருக்கு. where 2 or more courts have taken cognizance of the same offense. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வெள்ளூர் கோர்ட் ஒன்று சேலம் கோர்ட் ஒன்று பார்த்தோம். வெள்ளூர்ல ஒரு எஃப்ஐஆர் ஆயிடுது, சேலத்துல ஒரு எஃப்ஐஆர் ஆயிடுது. வெள்ளூர் கோர்ட் காகனைசன்ஸ் எடுத்தது, சேலம் கோர்ட் காகனைசன்ஸ் எடுத்தது. இந்த மாதிரி இதுல யார் நடத்துறது அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. And the question arises as to which of them ought to inquire into or try that offense. The question shall be decided if the courts are subordinate to the same high court by that high court. So ஒரே ஹை கோர்ட்டுக்கு கீழே 2 கோர்ட் இருந்ததுன்னா ஹை கோர்ட் வந்து முடிவு பண்ணலாம், என்ன பண்ணலாம், 186 கீழே இந்த கோர்ட் பண்ணலாம் அந்த கோர்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். If the court are not subordinate to the same high court by the high court within the local limits of whose appellate criminal jurisdiction the proceedings were first commenced, and thereupon all other proceedings in respect of that offense shall be discontinued. So இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். ஏன்னா இது ஹைகோர்ட்டுக்கே ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம இது அந்த ஹைகோர்ட்ல நடக்கல, வெவ்வேறு ஸ்டேட் நடக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்ப வந்து சேலத்துல வந்து அப்டக்ஷன் நடக்குது, திருப்பதியில மர்டர் நடக்குது அப்படின்னா, இப்ப சேலம் கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு, திருப்பதி கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு. இங்கேயும் சேலம் கோர்ட் காகனைசன்ஸ் எடுத்துருது, அங்க திருப்பதி கோர்ட் காகனைசன்ஸ் எடுத்துருக்கு. இப்ப எந்த கோர்ட் இதை முடிவு பண்றது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னா தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமலேயே எந்த கோர்ட்ல இது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் ஆச்சு, எந்த கோர்ட்ல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் விழுந்தது, இப்ப சப்போஸ் மேன் மிஸ்ஸிங் போட்டுருக்காங்கன்னு வச்சுங்க, மேன் மிஸ்ஸிங்கோ உமன் மிஸ்ஸிங்கோ போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல அது நடந்ததுன்னா அப்ப அந்த கோர்ட்ல நடத்தலாம்னு சொல்லி அந்த எந்த இதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் ஆச்சோ அந்த ஹைகோர்ட் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்றாங்க. இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் டு தி ஜெனரல் ப்ரொவிஷன் ஆஃப் டிரான்ஸ்பர் டு ஒன் ஹைகோர்ட் டு ஒன் ஸ்டேட் டு அதர் ஸ்டேட். ஏன்னா நார்மலா ஒரு ஸ்டேட் டு அதர் ஸ்டேட்னா சுப்ரீம் கோர்ட் தான் பண்ண முடியும், நாட் ஹைகோர்ட். ஸோ அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி ஹைகோர்ட் பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட் தான் பண்ண முடியும், நம்ம தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால இந்த கேள்வி வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்கிறதுனால ஐ எம் இன்சிஸ்டிங் அப்பான் திஸ் 186(2) அதுல 2ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண ஹைகோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத. அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 406ல whenever it is made to appear to the Supreme Court that an order under this section is expedient for the ends of justice, it may direct that any particular case or appeal be transferred from one high court to another or from a criminal court subordinate to one high court to another criminal court of equal or superior jurisdiction subordinate to another high court அப்படின்னு இந்த 406லயும் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க டு கன்ஃபர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்பான் தி எனி அதர் கோர்ட். ஸோ இப்படித்தான் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கேஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டது. அதே போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. ஸோ அந்த மாதிரி 406 மூலமாக உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கலாம். ஸோ இதெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ்பெக்ட். இப்படித்தான் ஒரு கோர்ட்டுக்கு, ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு இப்படி எல்லாம் தான் ஜூரிஸ்டிக்ஷன் வர முடியும். இதை தவிர வேறு எந்த வழியிலும் ஜூரிஸ்டிக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். மனசுல வச்சுக்கிட்டு அடுத்ததாக நம்ம இப்ப இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 193 கோர்ட் ஆஃப் செஷன் cannot take direct cognizance, ஏன்னா அதுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது செக்ஷன் 199. அந்த 199ல வந்து என்ன பண்ணும்னா சம் பர்சன் அக்ரீவ்டு தான் வந்து ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ண முடியும். இப்போ வந்து டிஃபமேஷன்ல வந்து சம் பர்சன் அக்ரீவ்டு இருக்கணும். அதாவது நான் காகனைசபிள் அஃபென்ஸ்ல எப்படி அக்ரீவ்டு பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்றோமோ அது மாதிரி சம் பர்சன் அக்ரீவ்டு தான் அந்த ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ண முடியும். ஒன்லி பேஸ்ட் அப்பான் தி கம்ப்ளைண்ட் ஆஃப் த சம் பர்சன்ஸ் அக்ரீவ்டு தான் காகனைசன்ஸ் எடுக்க முடியும். அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது செக்ஷன் 195. இது ஒரு பர்டிகுலரான செக்ஷன். இது வந்து அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வன்ட், பப்ளிக் ஜஸ்டிஸ் எட்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வழக்குகள்ல எப்படி காகனைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத 195 சொல்லுது. ஸோ 195, 197 ரெண்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இட் ஆப்ரேட்ஸ் அஸ் அ ஃபெட்டர். இந்த 190ல இருக்கக்கூடிய பவரை இது வந்து கட்டல் பண்றதுனால இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 195, 197. ஸோ 195 என்ன சொல்லுது அப்படின்னா, prosecution for contempt of lawful authority of public servants for offenses against public justice and for offenses relating to documents given in evidence. இது வந்து no courts will take cognizance of any offense punishable under section 172 to 188, both inclusive of the Indian Penal Code, or of any abetment or attempted to commit such offense. So 172ல இருந்து 188 வரைக்கும் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாத்தையும், ஐபிசி குற்றங்களை நீங்க கோர்ட்டு காகனைசன்ஸ் எடுக்கக்கூடாது. வேற என்ன? ரெண்டாவது அதுல மூணுமே வந்துருக்கு. அன்லெஸ் எப்ப எக்ஸப்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் த பப்ளிக் சர்வன்ட் கன்சர்ன் ஆர் ஆஃப் சம் அதர் பப்ளிக் சர்வன்ட் டு whom he is administratively subordinate. ஸோ இந்த 172ல இருந்து 188 வரைக்கும் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்துமே ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா செய்யப்பட்ட குற்றங்கள். அந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணணும்? அந்த பப்ளிக் சர்வெண்டே என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அல்லது அந்த பப்ளிக் சர்வெண்ட் யாருக்கு சபார்டினேட்டா இருக்காரோ அவருடைய சுப்பீரியர் கொடுக்கணும். ஸோ இந்த சூழ்நிலைகளில் மட்டும்தான் கோர்ட் வந்து காகனைசன்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. இது வந்து அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட். அடுத்ததாக offenses against public justice of any offense punishable under any of the following sections of the Indian Penal Code.
namely section 193 to 196 both inclusive, 199, 200, 205 to 211 both inclusive, and 228 when such offence is alleged to have been committed in or in relation to any proceeding in any court, or if any offence described in section 463 or punishable under section 471, 475, 476 of the said code, when such offence is alleged to have been committed in respect of a document produced or given in evidence in a proceeding in any court, or of any criminal conspiracy to commit or attempt to commit or abetment of any offence specified in subclass 1, subclass 2, except on the complaint in writing of that court or of some other court to which the court is subordinate. So 195ல பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா குற்றம் செய்தால் அந்த பப்ளிக் சர்வெண்டோ அவருடைய சுப்பீரியரோ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் நீதிமன்றம் வந்து காகனைசன்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் 188. ஏன் 188 முக்கியம்னு சொல்றோம்னா, இப்போ இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் 188ல வரிசையா போட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 188க்கு கீழே எஃப்ஐஆர் போடலாம். ஏன்னா 188 இஸ் நவ் மேட் அஸ் அ காகனைசபிள் அஃபென்ஸ். அதுல காகனைசன்ஸ் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா 195(1) பார்ஸ் காகனைசபிள் அஃபென்ஸ்னு சொன்னவங்க இந்த 188 அமெண்ட் பண்ண விட்டுட்டாங்க. அதனால அதை பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த கொரோனா இருக்கிறதுனால இதை பற்றிய கேள்வி வரலாம். டைரக்டா காகனைசன்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சி முனியப்பன் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம தர்மபுரி பஸ் பர்னிங் கேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அத்தாரிட்டி. அதில் சொல்லிட்டாங்க அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் பப்ளிக் சர்வெண்ட்னா யார் இந்த ப்ரொமோல்கேட் பண்ணாங்க பாருங்க, இந்த இது நடத்தக்கூடாது, ஊர்வலங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொமோல்கேட் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரொமோல்கேட் பண்ண பப்ளிக் சர்வெண்டோ அவருடைய சுப்பீரியரோ தான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்பதான் கோர்ட் காகனைசன்ஸ் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஸோ அதை மனசுல வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த பப்ளிக் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, இந்த அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ்ல பெர்ஜுரி, ஃபால்ஸ் எவிடன்ஸ், அது மாதிரி வரிசையா வருது இல்லையா, ஃபால்ஸ் கிளைம் எல்லாம் வரிசையா வருது. இன்க்ளூடிங் இன்சல்டிங் தி பப்ளிக், இன்க்ளூடிங் இன்சல்டிங் தி ஜட்ஜ் இந்த ஓப்பன் கோர்ட், இதெல்லாம் வருது பாருங்க. இது எல்லாமே அந்த கோர்ட்டோ அல்லது அந்த கோர்ட் யாருக்கு சபார்டினேட்டோ அந்த சுப்பீரியர் கோர்ட்டோ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் காகனைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த 193 to 196ல இருந்து 228 வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கு. இன்னொரு பிரச்சனை எங்க இருக்குன்னா, இந்த 463, 471, 475, 476 இதுலதான் குழப்பம் இருக்கு. அது என்ன குழப்பம்னா, குழப்பம் ஒண்ணும் இல்ல, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒரு டிஸ்டிங் பண்ணி தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த 463, 471, 475, 476 அஃபென்ஸ் இருக்கு பாருங்க, அது நீதிமன்ற நடைமுறையில நடந்ததுன்னா, நீதிமன்ற நடவடிக்கைகள்ல நடந்து, இப்ப இந்த ஃபோர்ஜரியோ அல்லது வந்து இதுவோ வேற எதுவோ நீதிமன்றத்துக்குள்ள நடக்குதுன்னு வச்சுங்க, நீதிமன்ற நடவடிக்கை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப 195 வரும். அதுவே வெளியில நடக்குதுன்னு வச்சுங்களேன் வராது. உதாரணத்துக்கு ஒரு ஃபோர்ஜரி ப்ரோ நோட்னு வச்சுங்க, ஒரு ப்ரோ நோட்டை ஃபோர்ஜ் பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க அப்படின்னா, ஃபோர்ஜரி நடந்தது அவுட் சைடு தி கோர்ட், அப்ப இந்த 195 பார் ஆப்ரேட் ஆகும்னா ஆகாது. அது நார்மலா நீங்க காகனைசபிள் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் போடலாம், சார்ஜ் ஷீட் போடலாம், எல்லாம் போடலாம், அப்படி போயிடும். ஆனா அதே ஃபோர்ஜரி இப்ப வந்து அந்த ஒரு ப்ரோ நோட்டை போட்டுறாங்க, அந்த ப்ரோ நோட்டு நீதிமன்றத்துல இருக்கு, அந்த நீதிமன்றத்துல ஒரு ஃபோர்ஜரி என்டார்ஸ்மெண்ட் போடுறான்னு வச்சுங்க, ஏற்கனவே பணம் கொடுத்துட்ட மாதிரி ஒரு என்டார்ஸ்மெண்ட் பின்னாடி போடுறான், அந்த ப்ரோ நோட்டுக்கு கீழே பின்னாடி வந்து போடுறாங்கன்னா, அது வந்து ஃபோர்ஜரி கமிட்டட் இன் டு தி கோர்ட், கோர்ட்டுக்குள்ள நடந்த விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணும், 195 உடைய பார் வரும். ஸோ இதை நம்ம அந்த டிஸ்டிங்ஷனை தெரிஞ்சுக்கணும். 463, 471, 475, 476 பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் கமிட்டட் வித்தின் த கோர்ட் அப்படின்னா இந்த 195 ஆப்ரேட் ஆகும். இஃப் இட் இஸ் கமிட்டட் வித்தவுட் ஆர் அவுட் சைட் த கோர்ட்னா 195 பார் ஆப்ரேட் ஆகாது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி செக்ஷன். பப்ளிக் சர்வெண்டா இருந்தா பப்ளிக் சர்வெண்டோ அவருடைய சுப்பீரியரா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கோர்ட்டா இருந்தா கோர்ட்டும் அதனுடைய சுப்பீரியர் கோர்ட்டா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவ்வளவுதான் இந்த 195 சொல்ற விஷயம். அடுத்தது ப்ராசிக்யூஷன் ஃபார் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் த ஸ்டேட் அண்ட் ஃபார் கிரிமினல் கான்ஸ்பிரசி டு கமிட் சச் அஃபென்ஸ். இது வந்து அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட். நம்ம அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் பார்த்தோம், இப்போ அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட். இதுல எப்படி நம்ம காகனைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நோ கோர்ட் ஷல் டேக் காகனைசன்ஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ் பனிஷ்மென்ட் அண்டர் சாப்டர் 6 under section 153A of Indian Penal Code or section 295A or subsection 1 of section 505 of Indian Penal Code or conspiracy, abetment
except with the previous sanction of the central government or of the state government. So இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே ஒரு அஃபென்ஸ் வருது அப்படின்னா அந்த அஃபென்ஸை பொறுத்து காக்னைசன்ஸ் எடுக்கணும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரீவியஸ் சாங்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரீவியஸ் சாங்ஷன் கொடுத்தாதான் அதை எடுத்துக்க முடியும். அதே போல நோ கோர்ட்ஸ் வில் டேக் காக்னைசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் ஆஃப் எனி கிரிமினல் கான்ஸ்பிரசி பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 120B other than a criminal conspiracy to commit an offense punishable with the death, imprisonment for life, vigorous imprisonment for a term 2 years or upwards, unless the state government or the district magistrate has consented in writing to the initiation of the proceedings, it cannot be done. So conspiracy it is a conspiracy to commit an offense against the state அப்படிங்கிற சூழ்நிலையிலும் ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து இஸ் நெசசரி. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கான்ஸ்பிரசி இட் செல்ஃப் காக்னைசபிள் அஃபென்ஸ். அப்போ காக்னைசபிள் அஃபென்ஸுக்கு டைரக்டா எஃப்ஐஆர் போடலாம், டைரக்டா காக்னைசன்ஸ் எடுக்கலாமான்னா அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, இஃப் இட் இஸ் அஃபென்ஸ் கமிட்டட் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படின்னா அப்போ ஸ்டேட்டோடைய சாங்ஷன் வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரொடெக்டிவ் அம்பரலா. ஏற்கனவே நம்ம பார்த்தது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பண்ண குற்றங்கள், இது பப்ளிக் சர்வெண்ட் பண்ணியதாக சொல்லக்கூடிய குற்றங்கள். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். 195க்கும் 197க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு மீது செய்த குற்றங்கள், இது பப்ளிக் சர்வெண்ட் செய்த குற்றங்கள். ஸோ அப்படி டிஃபரன்ஸ். ஸோ when any person who is or was a judge or magistrate or public servant not removed from his office, say with the sanction of the government, is accused of any offense alleged to have been committed by him while acting or purporting to act in the discharge of his official duty, no courts will take cognizance of such offense except with the previous sanction. In the case of person who is employed, as the case may be, was at the time of commission of the alleged offense employed in connection with the affairs of the union, the central government, in the connection of the state government. இப்படி. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆர் ஜட்ஜ் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் அஃபிஷியல் டியூட்டி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணிடுறான்னு வச்சுங்க. இப்போ ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் அஃபிஷியல் டியூட்டி பண்ணிட்டாங்கன்னா அது குறித்து அவர் மேல வழக்கு போடணும் அப்படின்னா நேரடியாக போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. வித்தவுட் ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் அப்ராப்ரேட் கவர்மெண்ட், அந்த அப்ராப்ரேட் கவர்மெண்ட்ங்கிறது என்னன்னா, இப் இட் இஸ் ரிலேட்ஸ் டு தி கேஸ் ஆஃப் தி யூனியன்னா யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். If it is a case related to the state government official na state government. So அந்த மாதிரி it is a protection given to the public servant. Otherwise என்ன பண்ணுவாங்க, unscrupulous litigants என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் சர்வெண்ட் மேல தேவையில்லாத வழக்குகள் போட்டு அவங்கள மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துவாங்க. ஸோ அந்த 197ல இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொடெக்ஷன் அப்ளைஸ் ஈவன் டு ரிட்டையர்டு எம்ப்ளாயி. அந்த பப்ளிக் சர்வெண்ட் ரிட்டையர் ஆயிட்டா கூட இட் அப்ளைஸ் when it was done in the discharge of his official duty. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு இருந்தது. அதையும் மனசுல வச்சுங்க. ஏன்னா இப்போ அமெண்ட் பண்ணிட்டாங்க 2018ல ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல இப்போ இதே மாதிரி கொண்டாண்டாங்க. 197ல எப்படி ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கும் சாங்ஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்களோ அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயும் அந்த ரிட்டையர்ட் எம்ப்ளாய்க்கு சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாம பண்ண முடியாது. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து கண்டிஷன் பிரசிடென்டானா இட் இஸ் நாட் அ கண்டிஷன் பிரசிடென்ட். எஃப்ஐஆர் போடலாம், காக்னிசன்ஸ் எடுக்கலாம், ப்ரொசீட் பண்ணக்கூடாது. வித்தவுட் ப்ரீவியஸ் சாங்ஷன் இட் cannot be proceeded. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு dwell much upon it. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் செட்டில்டு ப்ரொபோசிஷன், அதுக்குள்ள போக தேவையில்ல. அடுத்ததாக செக்ஷன் 198 ப்ராசிக்யூஷன் ஃபார் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் மேரேஜ். ஸோ இந்த மேரேஜ் ரிலேட்டட் அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் டைரக்டா காக்னைசன்ஸ் எடுக்க முடியுமா 190ல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பார் எங்க இருக்கு அப்படின்னா 198ல இருக்கு. நோ கோர்ட்ஸ் will take cognizance of offense punishment under chapter 20 of the Indian Penal Code except upon a complaint made by some person agreed by the offense. ஸோ பாதிக்கப்பட்ட நபர் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும். அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. வேர் such person is under the age of 18 years or is an idiot or lunatic or is from sickness or infirmity unable to make a complaint or is a woman who according to the local custom or manners ought not to be compelled to appear in public, some other person may with the leave of the court make a complaint in his or her behalf. So அவங்க தான் அக்ரீவ்ட் பர்சன் தான் கொடுக்கணும்.
சப்போஸ் அவங்க வந்து மைனராவோ இடியட்டாவோ லுனாட்டிக்காவோ அல்லது ஒரு சிக்னஸ் கோர்ட்டுக்கு வர முடியாத அளவுக்கு சிக்னஸ் ஆகும் பரதநாசின் உமனாவோ இருந்தா அவங்க என்ன பண்ணலாம் வித் லீவ் ஆஃப் த கோர்ட் சம் அதர் பர்சன் கேன் ஆல்சோ ஃபைல் கம்ப்ளைண்ட் வேர் சச் பர்சன் இஸ் தி ஹஸ்பண்ட் and he is serving in any of the armed forces of the union under conditions which are certified by his commanding officer as precluding from obtaining leave of absence to enable him to make a complaint in person some other person authorized by the husband in accordance with the provisions of section 4 ஹலோ என்னப்பா என்னாச்சு? அவர் ஜஸ்டிஸ் வந்து கட் ஆயிட்டாரு. ஆமா, இப்போ யாராவது ஒருத்தர் வெளியே போனாதான் உள்ள வர முடியுமா? இல்லையே. இல்ல 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 98 தான் இருக்கு. சார் கிட்ட சொல்லி அவர் கால் பண்ண சொல்லுப்பா. பாலமுருகன் சார் மியூட்ல இருந்து எடுங்களேன். பாலமுருகன் சார், பாலமுருகன் சார் உங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆயிட்டாரு. அவர் வருவாரா பாருங்க. வந்துட்டார். சார் வந்துட்டீங்களா சார்? இல்லப்பா வந்துட்டாங்க. அவரு மியூட்ல இருக்காப்ல. அன்மியூட் பண்ணுங்க. கெவின். எஸ் அன்மியூட் பண்ணிட்டாங்க. திடீர்னு என்னுடைய கனெக்ஷன் வெளியே போயிடுச்சு. கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே. எஸ். ஸோ இந்த அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் மேரேஜ் அந்த மாதிரி கேசஸ் சாப்டர் 20 பொறுத்த வரைக்கும் நம்ம யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த கனெக்ஷன் போச்சு. மறுபடியும் அங்கேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுவே வந்து 494, 495 அஃபென்சஸ் அதில் வந்து அக்ரிவ்டு பர்சன் வந்து ஒய்ஃபாக இருந்தால் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுடைய ஃபாதரோ மதரோ பிரதரோ சிஸ்டரோ சன் ஆர் டாட்டரோ ஆர் ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டரோ ஆர் வித் லீவ் ஆஃப் த கோர்ட் பை எனி அதர் பர்சன் ரிலேட்டட் டு ஹர் பை பிளட் மேரேஜ் ஆர் அடாப்ஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். 494, 495 பொறுத்த வரைக்கும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்செக்ஷன் 1, நோ பர்சன் other than the husband of the woman shall be deemed to be aggrieved by any offense punishable under section 497 or section 498 of the said code, provided that the absence of the husband, some person who had care of the woman on his behalf at the time when such offense was committed may with the leave of the court may complain on his behalf. இது ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து 198 subclass 2 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இந்த லேட்டஸ்டா அடல்ட்ரி ஜட்மெண்ட் வந்தது இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட் வந்து அடல்ட்ரியை
டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. அந்த செக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்குல இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா 198 சப்கிளாஸ் 2 ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால இது ஒரு கேள்வி வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க அந்த அடல்ட்ரி ஜட்மெண்ட்டையும். ஸோ அந்த அடல்ட்ரி ஜட்மெண்ட்ல அடல்ட்ரி மட்டும் டீக்ரிமினலைஸ் பண்ணல, இந்த பர்டிகுலர் செக்ஷனையும் அவங்க அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்ததாக when any case falling under class A, the proviso to subsection 1, the complaint is sought to be made on behalf of a person under the age of 18 years, lunatic, who has not been appointed or declared by a competent authority to be the guardian of the person of the minor or lunatic, and the court is satisfied that is a guardian so appointed, declared, the court shall, before granting the application for leave, cause notice to be given to the such guardian and give him a reasonable opportunity of being heard. இது எப்படி அந்த அந்த மனுக்கள்லாம் எப்படி டிசைட் பண்ணுங்கிறத பத்தி மறுபடியும் அதை உள்ள போறாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் என்னன்னா 498A வழக்குகள்ல எப்படி வந்து இது காக்னிசன்ஸ்ல என்ன பார் இருக்கு அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 198A சொல்லுது. Prosecution of offences under section 498 of the IPC. No court shall take cognizance of an offence punishable under section 498 of the IPC, except upon a police report of facts which constitute such offence, or upon a complaint made by the person aggrieved by the offence, or by her father, mother, brother, sister, or by her father's mother's brother or sister, or with the leave of the court by any other person related to her by blood, marriage, or adoption. So இந்த 198A 498 கீழே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாக இருந்தால் இவங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு என்ன காரணம்னா, சம்டைம்ஸ் 498 ரிசல்ட்ல விக்டிம் மே கமிட் சூசைட், அந்த மாதிரி சூழ்நிலையில அக்ரிவ்ட் பர்சன் அவங்க தான் பண்ண முடியும்னா அப்புறம் இந்த ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாம போயிடுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். 198A எப்படி காக்னிசன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது 198B cognizance of offense. No court shall take cognizance of an offense punishable under section 376B. இது என்னன்னா மேரிட்டல் ரேப் டூரிங் தி செப்பரேஷன், ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கும் பொழுது. நார்மலி மேரிட்டல் ரேப் இஸ் நாட் பனிஷபிள் இன் இந்தியா. ஸோ அதனால இப்போ இந்த மேரிட்டல் ரேப் டூரிங் செப்பரேஷன், ஜுடிஷியல் செப்பரேஷன் வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்து மேரேஜ் ஆக்ட்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில இவர் போய் ரேப் பண்ணிடுறாரு அப்படின்னா அப்ப இட் இஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 376B. அந்த மாதிரி கேசஸ்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா, upon a complaint having been filed by or made by the wife against the husband. ஸோ அந்த ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் போடணும், வேற யாரும் கம்ப்ளைண்ட் போட முடியாது. if it is a case of marital rape under section 376B. ஸோ இதெல்லாம் காக்னிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பார்ஸ். அதாவது எப்படின்னா, நார்மலா எனிபடி கேன் செட் த லா இன் மோஷன், கிரிமினல் லா இன் மோஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஜெனரல் பிரின்சிபிள். அந்த ஜெனரல் பிரின்சிபிளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தோம் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த வழக்குகள்ல கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து லிமிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் லா ஆஃப் லிமிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மூலமாக எப்படி கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து செக்ஷன் 468 பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன் ஆன் தி பவர் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ், பார் டு டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன். ஸோ இப்போ நமக்கு எப்படி சிவில் வழக்குகள்ல லிமிடேஷன் போயிட்டா வழக்கு போட முடியாதோ, அதே போல குற்றவியல் வழக்குகள்லையும் 468 பிரெஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய லிமிடேஷன் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா தேர் ஆஃப்டர் யூ கேன் நாட் ப்ரொசீட். ஸோ அப்போ என்னென்ன வழக்குகளுக்கு என்னென்ன லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, except as otherwise provided elsewhere in this code, no court shall take cognizance of an offence of the category specified in subsection 2 after the expiry of the period of limitation. So இந்த subsection 2ல சொல்லியிருக்கக்கூடிய கேட்டகரியை லேப்ஸ் ஆஃப் லிமிடேஷன், ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் லிமிடேஷன் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. என்னென்ன அதுனா சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, 6 months if the offense is punishable with fine only. ஃபைன் மட்டும் தான் இருக்கு அந்த அஃபென்ஸுக்குன்னா 6 மாதத்திற்குள்ளர நீங்க கம்ப்ளைண்ட்டோ ஃபைனல் ரிப்போர்ட்டோ போட்டுருணும். ஈவன் சுவாமோட்டோ கூட சொல்றேன், அப்படி போட்டிருந்தா தான் நம்ம வந்து அதுல காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனை பொறுத்த வரைக்கும் it will not apply to economic offenses. ஸோ அந்த எக்கனாமிக் அஃபென்சஸா இருந்தா இந்த 6 monthsங்கிற பார் வந்து அப்ளை ஆகாது, மற்ற அஃபென்சஸ்க்கு அப்ளை ஆகும். அதை அந்த எக்ஸெப்ஷனை ஞாபகம் வச்சுங்க. 1 year if the offense is punishable with imprisonment for a term not exceeding 1 year. ஸோ 1 வருடத்திற்கு உள் அல்லது 1 வருடத்திற்கு கீழாக தண்டிக்கக்கூடிய
வழக்குகளுக்கு ஓராண்டுக்குள் வந்து கம்ப்ளைண்ட்டோ ஃபைனல் ரிப்போர்ட்டோ போடணும். அப்படி போடலைன்னா காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. அடுத்தது 3 years. If the offense is punishable with imprisonment for a term exceeding 1 year but not exceeding 3 years. ஸோ 3 வருடங்களுக்குள்ளாக தண்டிக்கக்கூடிய குற்றங்களாக இருந்தால் 3 வருடங்களுக்குள்ளார புகாரோ ஃபைனல் ரிப்போர்ட்டோ போடணும். அது அப்படி போடலைன்னா பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ஸ். இந்த லிமிடேஷன்ஸ் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா கோர்ட் cannot take cognizance. ஸோ இதுவும் நீதிமன்றத்துடைய ஜூரிஸ்டிக்ஷனை கர்டைல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற முறையில திஸ் ஆல்சோ ஐ இன்க்ளூடட் இன் திஸ் டாபிக். ஸோ இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது இந்த லிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 469, 470 அண்ட் 471 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல வந்து மற்ற 2 ப்ரொவிஷன் என்னன்னா எப்படி அஃபென்ஸை எப்படி வந்து நம்ம பீரியட் ஆஃப் லிமிடேஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத 469 சொல்லுது. அப்புறம் இந்த டேட் ஆஃப் அஃபென்ஸ்ல இருந்து பண்ணோம். அந்த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ் வந்து நாட் நோன் டு த பர்சன் அக்ரீவ்டு. யார் வந்து பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த மாதிரி குற்றம் நிகழ்ந்திருக்கிறதே தெரியலன்னா அவருக்கு எப்போ அது நாலேஜ் வருதோ அன்னில இருந்து இட் இஸ் நாட் நோன் பை ஹூம் த அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட், யார் மூலமாக நடந்தது அப்படின்னே தெரியல, அவருடைய ஐடென்டிட்டி எப்போ தெரிஞ்சதோ அப்போ இருந்து. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல கம்ப்யூட்டிங் பீரியட் ஆஃப் லிமிடேஷன்ஸை கனெக்ட் பண்ணும்போது the day from which such period is to be computed shall be excluded. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணினோம். அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷனை வந்து கணக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 469 சொல்லுது. அடுத்து 470 என்ன சொல்லுதுன்னா இந்த எப்படியெல்லாம் இந்த ப்ராசிக்யூஷன்ல வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி 470 சொல்லுது. இது வந்து சில டைமை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லி கேட்கலாம். இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ சப்போஸ் அப்ஸ்காண்டிங்ல இருக்காரு அக்யூஸ்னா அந்த பீரியட் ஆஃப் அப்ஸ்காண்டன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 470 இருக்கு. அடுத்து 471 வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டேட் ஆன் விச் கோர்ட் இஸ் க்ளோஸ்ட். இது ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா ஏன் இது நம்ம முக்கியத்துவம்னா இந்த க்ளோசர் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசர் 471 க்ளோசர் வந்து இப்போ இந்த கொரோனாக்காக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த 471 தான் க்ளோசர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த செக்ஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். Exclusion of date on which court is closed, where the period of limitation expires on a day when the court is closed, the court may take cognizance of the day on which the court reopens. So இப்போ நம்ம வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த லாக்டவுன் அதை வந்து நம்ம க்ளோசர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை எப்போ லிஃப்ட் பண்றாங்களோ அன்னைக்கு ரீஓபன் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 471 கீழே சுப்ரீம் கோர்ட் பண்ண விஷயம். The court shall be deemed to be closed on any day within the meaning of this section if during its normal working hours it remains closed on the day. ஸோ இது எதுக்கு சொல்றாங்கன்னா அன்னைக்கு தேதியில ஓப்பனா இருந்தா கூட ஃபைலிங் டைம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்க்ளூட் ஆச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதோட இந்த லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இதை வந்து இப்போ ஜூரிஸ்டிக்ஷன், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும், எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒரு நீதிமன்றத்திற்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும், அந்த ஜூரிஸ்டிக்ஷனை கன்ஃபர் பண்ண முடியுமா, அப்படி கன்ஃபர் பண்ணும் பொழுது அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய பார்ஸ் தடைகள் என்னென்ன, அதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டரை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அது என்னன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லையா கிரிமினல் கோர்ட்ஸ், அந்த மாதிரி கிரிமினல் கோர்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லீகாலிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட். அது இல்லீகாலிட்டியாக இருந்தால் நிச்சயமாக அதை அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்றது இர்ரெகுலர்னு வச்சுங்க, இர்ரெகுலாரிட்டி. ஸோ வி ஆர் ஆன் இர்ரெகுலாரிட்டி, நாட் ஆன் இல்லீகாலிட்டி. அதை மனசுல வச்சுங்க. இல்லீகாலிட்டி டெஃபினெட்லி வில் நாட் பி கண்டோன். இல்லீகாலிட்டி டெஃபினெட்லி விஷியேட்ஸ் த ப்ரொசீடிங்ஸ். ஆனா நம்ம இர்ரெகுலாரிட்டி இப்போ ரெகுலரா பண்ணாம நம்ம இந்த மாதிரி சொன்ன மாதிரிலாம் பண்ணாம இர்ரெகுலரா பண்ணிடுறாங்க, இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸா பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீதிமன்றத்தினுடைய ஆள்வரை பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து செக்ஷன் 460 அண்ட் 461 அந்த 2 செக்ஷன் சொல்லுது. இந்த 2 செக்ஷன் சொல்லிட்டா ஐ கேன் கன்க்ளூட். அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க அதுக்கப்புறம் கேட்கலாம். 460 irregularities which do not vitiate proceedings. If any magistrate not empowered by law to do any of the following things, namely, இதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்கல,
பட் அவர் ராங்கா எக்ஸசைஸ் பண்றாரு. எதுக்கு 460ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ப்ரொசீடிங்ஸை விஷியேட் பண்ணுமா அப்படின்னா விஷியேட் பண்ணாது. If any அதாவது wrongful exercise of jurisdiction will not vitiate the proceedings in the following cases. இதெல்லாம் 460ல. If any magistrate not empowered by law to do any of the following things, namely, issue a search warrant under section 94, to order under section 155 the police to investigate an offence, to hold an inquest under section 176, to issue process under section 187 for the apprehension of a person within his local jurisdiction who has committed an offence outside the limits of such jurisdiction, to take cognizance of an offence under class A, B of subsection 1 of section 190. இதுல பாருங்க சி கிடையாது. சுவமோட்டா எடுத்தா அது விஷியேட் ஆயிடும். சுவமோட்டாக்கு கிடையாது மற்ற விஷயங்கள்ல. டு மேக் ஓவர் கேஸ் அண்டர் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 192. அதுல நம்ம சொன்னோம் சிஜிஎம் உடைய ஆத்தரைசேஷன் இருக்குன்னு சொன்னோம். சிஜிஎம் ஆத்தரைசேஷன் இல்லாம மேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா அது விஷியேட் ஆகாது. டு டெண்டர் a burden under section 306, to recall a case and try it himself under section 410, or to sell property under section 458 or section 459 erroneously in good faith does that thing, his proceedings shall not be set aside merely on the ground of his not being so empowered. So இந்த விஷயங்கள் இல்லீகலா அப்படின்னா it is not illegal, it is considered as irregularity. இந்த irregularity அந்த வழக்கை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. அந்த ஒரே காரணத்திற்காக வழக்கை நம்ம தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு இந்த 460 சொல்லுது. irregularities which vitiate proceedings. இப்ப இந்த irregularity எல்லாம் பண்ணா proceedings வந்து பாதிக்கப்படும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, if any magistrate not being empowered by law in this behalf does any of the following things, namely, attaches and sells property under section 83, issues a search warrant for a document, parcel or other thing in the custody of a postal or telegraph authority, demands security to keep the peace, demands security for good behavior, discharge a person lawfully bound to be of good behavior, cancels a bond to keep the peace, make an order for maintenance, makes an order under section 133 to a local nuisance, prohibits under section 143 the repetition or continuance of a public nuisance, makes an order under part C or part D of chapter 10, take cognizance of offence under class C of subsection 1 of section 190, tries an offender summarily, passes a sentence under section 325 or proceedings recorded by another magistrate, decides an appeal, calls under section 397 for proceedings, or revises an order passed under section 446, this proceeding shall be void. So இந்த மாதிரி இதெல்லாம் wrongful exercises of jurisdiction. இந்த மாதிரி wrongful exercise of jurisdiction பண்ணா அந்த proceedings become void. So இதுதான் நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது லிமிட்டேஷன்ஸ். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு நீதிமன்றமும் செயல்படணும். ஸோ இதோட நான் வந்து என்னுடைய லெக்சரை வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இதுல உங்களுக்கு